முடைவிட அதடியேன் மூத்தரமன்னாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபட வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே இடைவிட அதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரை செய் சிவஞான மாமுனிவன் மலத்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பான். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியணைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியில ஈடுபடுத்தி ஆண்டு அருளுகின்ற குருநாதர் சால் தங்கல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய கொங்குமண்டல் ஆடல் வல்லான் அறக்கட்டளையின் சார்பிலே இவ்வாறு நிகழ்வு நடைபெறுவதற்கு துணையாயிருக்கின்ற மன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். நம்முடைய கடவுள் மாமுனிவர் அருளி செய்த வாதவூரர் பிராணம் சிந்தனை கடந்த ஒரு 10-12 வாரங்களாக நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வழக்கம் போல விநாயக வணக்கத்தை சொல்லி நூலுக்குள்ள நாம சொல்லுவோம். பவளமால் வரையின் நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவளமாகுடன் என்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொடி தொருகரத்தில் தரித்துயர்கிரி புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம். விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை நினைந்து வழிபாடு செய்து என்று சொன்னால் காப்புச்செயல் செய்வது ஒரு மரபு என்றே முன்னால் சொல்லி இருக்கிறோம். அந்த மரபை போற்றி செய்யறது ஒண்ணு. எடுக்கின்ற காரியம் தடையின்றி நடப்பதற்கு விநாயகப் பெருமானுடைய திருவருள் வேண்டும். அப்படி வழிபாடு செய்வது. சிவப்பிரகாசத்துல காப்புச்செயல் செஞ்சுட்டு அப்புறம் விநாயக வணக்கம் தனியா செய்வார். அதுல ஒரு வார்த்தை சொல்வாரு, நலந்தர அப்படின்பார். நன்மையெல்லாம் நடப்பதற்கு விநாயகப் பெருமான் வணக்கமா முதல்ல நலம் தர, அப்புறம் இந்நூல் இலக்கண பிழை இல்லாம இருக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் இடையூறு அழியாமை கருதியும்பார். 3 காரணம் சொல்லுவார். முதல்ல எல்லாம் இந்த நூலை எடுக்க படிக்கிறவங்க, எடுத்தவங்க, படிக்க நினைக்கிறவங்க எல்லாரும் போல நல்லா இருக்கணுமா, அதுக்கு விநாயக வணக்கமா. அதுக்கப்புறம் தமிழிலே உள்ள எழுத்து முதலாம் 5 இலக்கணம், அந்த இலக்கண பிழைகள் எதுவும் வந்துடாம இருக்கணும்னா விநாயகப் பெருமான் வணக்கம் வேணுமா கேட்கிறார். ஏன்னா எழுதும் பொழுது சொல்லும் பொழுது ஏதாவது தவறுகள் வந்துடக்கூடாது, புரிந்து கொள்ளும் பொழுது தவறு வந்துடக்கூடாது. அதனால 5 இலக்கணமும் இலக்கண பிழை நலியாமை கருதி. அதுக்கப்புறம் 3வது ஒண்ணு சொல்லுவாரு, இடையூறு நலியாமை கருதி என்பார். இந்த நூல் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அவரை பொறுத்தவரை நூலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நம்மை பொறுத்தவரை நூலை படிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது படிப்பதிலே தடை வரலாம், படிப்பதை புரிந்து கொள்வது பொழுது தடை வரலாம். அது திரிபு காட்சியாக படித்த ஒன்றை மாறாக புரிந்து கொள்ளலாம். சரியாக புரிந்து கொண்டதை உணர்வதற்கு தடை வரலாம். உணர்ந்த பின்னர் அதன் வழி நிற்பதற்கு தடை வரலாம். இப்ப தடை எப்படிலாம்
அதனால விநாயகப் பெருமானுடைய வணக்கம். அதனாலதான் உண்மை விளக்காசிரியர் ஒரே வார்த்தையில பந்த மர புந்தியுள் வைப்பான் போயிட்டார். இது அவ்வளவு எங்க இருந்து வருதுன்னா பந்தத்தால வருது. அதனால அது வந்தமை. வன்மை தரு ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்க முறை செய்ய தின்மதம் சேர் அந்திநிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்த மர புந்தியுள் வைப்பாம் என்று சொன்னார். அதனால அந்த விநாயகப் பெருமானை கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த களிர்னா யானை, யானை முகத்தை உடைய கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று விநாயகப் பெருமானை வணங்கி, இப்ப நம்ம நூல்ல திருப்பெருந்துறை சர்க்கத்துல, ஏன்னா முதல்ல மந்திரி சர்க்கம் முடிஞ்சு இப்ப திருப்பெருந்துறை சர்க்கத்துல இருக்கிறோம். அதுல கடந்த ஒரு 2 வாரமாவே எங்க இருக்கிறோம்னா பெருமான் தீட்சை கொடுத்து கொண்டிருக்கிறார். அங்கதான் இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. கடந்த ஒரு 2 வகுப்புகளாகவே அந்த தீட்சையில தான் போயிட்டே இருக்கு. போன வாரத்துல தீட்சை கொடுத்து முடிச்சாச்சு. 3 விதமான தீட்சைக்கு 3 பாடல்களை போட்டார். மந்திரங்கள், பதங்கள், வண்ணம், புவனங்கள், தத்துவங்கள், 5 நற்கலைகள் என்னும் அறுவகை அகற்றி அந்த சிந்தனைக்கரிய மேலை சிவத்துடன் அறிவு சேர பந்தனை ஒளிவார்தம் மேல் பரிந்தருள் பார்வை செய்துன்னு 55வது பாட்டுல பந்தனை ஒளிவார்தம் மேல் பரிந்து அருள் பார்வை செய்து, குருநாதருடைய பார்வையில இருந்தாலே போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். இதுதான் அது தீட்சை கொடுக்கும் பொழுதுன்னு இல்லை, எப்பவுமே நீங்க குருநாதருடைய கடைக்கண் பார்வை மேல விழுந்ததுனாலே நம்முடைய பந்தம் எல்லாம் ஒழியும். அது ஏதோ தீட்சை கொடுக்குற அன்னைக்கு, சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் அப்படின்லாம் இல்லை. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வப்பொழுது போய் குருநாதரை நாம வழிபாடு செய்ய உண்டு. அவருடைய பார்வை பட்டாலே பந்தனை ஒளிவார் இந்த இடத்துல மாணிக்கவாசர் தம்மேல் பரிந்து இறக்கப்பட்டு அருள் பார்வை செய்து பார்த்தவர். மனஞான சம்பந்தர் என்னை பார்த்தார், அவ்வளவுதானே சொல்றாரு உமாவிசாச்சரியர். அவன் என்னை பார்த்தான், பழைய வினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான், நினைவு வேறாக்கினான் அப்படின்ட்டு. நினைவு வேறாக்கினான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பந்தம் சார்ந்த, இந்த உலகம் சார்ந்த நினைவுகளை மாற்றி சிவச்சார்புடைய சிந்தனைகளாகவே என்னை ஆக்கி விட்டான் அப்படி சொல்லிட்டார். அதெல்லாம் எப்படி நடந்ததுன்னாரு, ஒரு பார்த்த பார்வையில நடந்தது, அவ்வளவுதான். அவன் என்னை பார்த்தான், பழைய வினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான், நினைவு வேறாக்கினான் என்று நெஞ்சு தூது நூல்ல சொல்றான். அது மாதிரி அதனால இங்க பந்தனை ஒளிவார்தம் மேல் பரிந்து அருள் பார்வை செய்து சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அதுக்கு அடுத்தால வாசக தீட்சை அதை பண்ணி வைக்கிறார். அதான் சொன்னார், எவர்க்கும் ஞானமாம் அஞ்செழுத்தையும் உணர்த்த வேண்டி அவத்தொழில் அகற்றி ஆளும் சிவத்தை முன்னாக மாறி தவ பெரும் வடிவம் கொண்டார். சுவாமி தவ பெரும் வடிவம் கொண்டார், தந்தமிழ் பாடும் அன்பர். மாணிக்கவாசகர் தந்தமிழ் பாடும் அன்பர் செவிப்புலன் வழியே சிந்தை உற திருவாய் மலர்ந்தார் அப்படின்னா மந்திரோபதேசம். அதுக்கு வாசக தீட்சைன்னு. அதனால முதல்ல பார்த்த பார்வையில ஒண்ணு கொடுத்தார், அது நயன தீட்சை. அடுத்தது இப்ப என்ன செய்யறாருனாரு, அவருடைய செவி வழியாக மந்திரத்தை உபதேசித்தார். இவரும் பின்னாடி சொல்றார், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்னு சொன்னார். அதனால அதை கொடுத்தார். 2வதா. 3வதா சொல்றார், திருவடி தீட்சை ஒதுக்கிறார். அதையும் அடுத்த பாட்டுல அங்க அப்படியே சொல்லிட்டார். விரவும் அன்பு ஒரு வடிவம் கொண்டு அமைவார் விழித்த பார்வையில் விளக்கின் முன் இருள் போல் கருதி செந்தமிழாக்கிய மொழியார் தொலைவிலாத வெந்துயர் பவம் ஒளிந்து பரவி மென்பதம் பணிபவர் படிமேல் படிய வீழ்ந்தனர் வாழ்ந்தனர். அது கூட அன்னைக்கு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த நூல்ல தொலைவில்லாத வெந்துயர் பவம் ஒளிந்து, அது நூல்ல பலன்னு இருக்கு. அத பவம் ஒளிந்து, பவம்னா பிறவி, பவம் ஒளிந்து பரவி மென்பதம் பணிபவர் படிமேல். படின இந்த இடத்துல உலகம், இந்த உலகத்துக்கு மேல அப்படின்னா கீழே நிலத்துல படிமேல் படிய வீழ்ந்தனர். தரையில வீழ்ந்தார்,
அதனால என்ன அர்த்தம்னாரு, வாழ்ந்த. யாரெல்லாம் அந்த பணிவு இருக்காதான் திருவள்ளுவர் பின்னாடி சொன்னார், முன்னாடியும் சொல்லிட்டார். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துனார். அப்ப பெருமை எதுன்னாரு, பணிவு. கைலாய காட்சிய இங்க பார்க்கிறப்பவும் அப்பர் சுவாமிகள் என்ன சொல்றாரு பாருங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அப்பர் சுவாமிகள் தான் அந்த இடத்துல ஹீரோ. என்னைக்குமே அவர் தான் ஹீரோ திருவையாறு. ஆனா யோசிச்சு பாருங்க, அவர் எப்படி பாடுறாரு பாருங்க. போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேங்கிறார். பணிவு. பெரியவங்க நீங்க எல்லாம் போங்க, நான் பின்னாடி யாரு சொல்லுது? 3 திருமுறையும் கொட்டின வயசுலயும் பாருங்க 80 வயசு உள்ள சின்ன வயசா? சரி சார், சின்ன வயசு தம்பி. அதுவும் வயசுலயும் பெருசு 80. சரி, சுவாமியினுடைய அருளை நேர பெற்றது. கைலாயத்துல இருந்து போய் அந்த குளத்துல முங்கி இங்க இருந்திருக்குது. அவங்க காட்சி கொடுக்குறாங்க அம்மா அப்பாவுமா. உலகத்துல உள்ள உயிரினங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆணும் பெண்ணா பார்க்கிறதே சிவமும் சத்தியமா பார்க்கிறார். அப்படி பார்த்து பாடுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவார். நீங்க பெரியவங்க நீங்க எல்லாம் அப்படிங்கிறாருன்னா அதுதான் பணிவு. அந்த பணிவுனாலதான் அவர் மேலே இருக்காரு. அவர் அப்பர் ஆல்வேஸ். மிச்சம் எல்லாருமே லோயர் தான் அவர் முன்னாடி. ஏன்னா அந்த பணிவு. அத இங்கேயும் சொன்னார். படி மேல் படிய வீழ்ந்தனர், அதனால வாழ்ந்தனர். பரிவால் மருவும் இங்கு இவர் சென்னியில் இருதாள் மகிழ வைத்தனர். அதனால என்ன பண்ணார், அவருடைய பணிவை சுவாமி ஏற்றுக்கொண்டு அவருடைய திருவடிகளை அவருடைய தலைமையில் வைத்தார். அதான் சொன்னார். வைத்து மதிநதி முடிப்பார். வச்சவர் யாரு அப்படின்னா, தன்னுடைய முடியிலே மதியும் நதியும் சந்திரனையும் கங்கையும் கொண்ட பெருமான் என்று சொல்லி, அதனால சென்னியில் இருதாள் மகிழ வைத்தனர் மதி நதி முடிப்பார் என்று சொல்லி 3வது தீட்சையும் சொன்னார். அப்பர் சுவாமிகளுக்கு சொன்னது, அப்பர் சுவாமிகளுக்கு அந்த தீட்சை கொடுத்தத சேக்கலார் சுவாமிகள் அருமையா அடுத்ததை சொல்றார். நன்மை பெரு அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர் தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். இப்படி சொல்றார். எவ்வளவு பெரிய சிறப்பு அதெல்லாம். அதனால அதையெல்லாம் இந்த 3 தீட்சையும் சொல்லி, அந்த தீட்சை பெற்ற பின் இவர் எப்படி இருந்தார் அதைத்தான் போன வாரம் கடைசியா நம்ம நிறைவு பண்ணோம். மண்ணும் முன்னுள உயிர்கரணங்கள் அண்மாய்ந்து பொய் முதல் அறிவு இழந்து அருளால் துன்னும் மின்னருள் சிவகரணங்கள் தோன்றலால் சுக அறிவு அதில் தோன்றி சென்னியின் மிசை மேவிய பாதம் திருந்து. அந்த நிகழ்வு நடந்த உடனேயே தன்னுடைய இந்த கரணங்கள் எல்லாம், பசுகரணங்கள் எல்லாம் மாய்ந்துட்டார். அப்ப நீங்கி என்ன ஆகுனாரு, பதிகரணங்களாயும். விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர். சுந்தரர் சுந்தரர் அவருடைய வாக்குன்னா மெய் வாக்கு. அவர் ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டாரு, நான் குற்றம் ஒன்றும் செய்யலைன்ட்டார். அப்புறம் என்ன, நீ கொத்தையாக்கினாயின்ட்டார். கொத்தைன்னா குருடுன்னு ஒரு பொருள், அடிமைன்னு ஒரு பொருள். இது ஒரு பெரிய சிக்கலான இடம். ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா, சத்தியவாக்கியம் மீறினார் கண்ணு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, தப்பு செஞ்சார் சுவாமி தரன்னு கொடுத்தா அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனா சுந்தரம் என்ன சொல்றாங்க, தப்பு செய்யலைங்கிறார். நீங்க அவருடைய வாக்கெல்லாம் அருளாளருடைய வாக்கு, அதனால அது தப்பே வராது. குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினேன், எற்றுக்கடிகள் என்கண் கொண்டீர் நீரே பழிபற்றி என்று விட்டார். மற்றை கண்டான் தாராது ஒளிந்தால் வாழ்ந்து போதே. இது ஒரு நயமான சிக்கலான இடம். முருப்பல ரத்தனம் செட்டியார் அதுக்கு ஒரு உரை எழுதுறார். அவர் கொஞ்சம் இலக்கிய சுவையில எழுதுவார். இப்போ அவர் சொல்றார், 9ஆம் சூத்திரத்தை எடுத்துக்கிட்டார். ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி. அப்ப ஊனக்கண் என்பது பசுகரணம்.
இந்த பசுகரணத்தாலே பெருமானை அறிய முடியாது என்பதனாலே அந்த ஊனக்கண் ரெண்டையும் வாங்கி விட்டு ஞானக்கண்ணை கொடுத்துட்டு போனான்னு போயிட்டார். திரும்ப கண்ணை கொடுத்தான்ல, திரும்ப அவன் கொடுத்த கண்ணு ரெண்டு ஞான கண்ணா, அதனால அது பதிகரணமா. அதனால அவன் இந்த கண்ணை கொண்டு இது பண்றது நல்லா இல்லைன்ட்டு அதை ரெண்டையும் வாங்கிட்டு அந்த கண்ணை கொடுத்துட்டு போனான் சுவாமி அப்படின்னு வந்து செட்டியார் உரையை சொல்வார். ஊனக்கண் பாசம் உணரா பதியை, அதனால அந்த ரெண்டு கண்களையும் வாங்கி விட்டு ஞானக்கண்ணினில் சிந்தை நாடுவதற்காக ரெண்டு கண் அப்படி கொடுத்தான் அவன். அப்புறம் கொடுத்த ரெண்டு கண்ணும் அவன் கொடுத்தது. ஆலந்தான் பாடி அம்மா கொடுத்தது, மீளாடிமை அவர் கொடுத்தது. அதனால அந்த ரெண்டு கண்ணு எப்படின்னு அப்படின்னு சொல்லுவார். ஒரு வேடிக்கையாவும் சொல்லுவார், பதிகரணம் ஆயிட்டு. அப்ப இந்த பசுகரணங்களாலே பெருமானை அறிய முடியாது, அதற்கு வேண்டியது வந்து பதிகரணங்கள். அது இப்ப நடந்துருச்சுட்டார். உயிர் கரணங்கள் மாய்ந்து பசுகரணங்கள் எல்லாம் போய் பொய் முதல் அறிவு அழிந்து, பொய் மேல இருக்கிற அறிவு அழிந்ததுன்னார். இவர் அதை பாடினார் பின்னாடி. அச்சோபயத்துல பாடும்பொழுது இவரே படிட்டு போயிட்டார். பொய்யெல்லாம் மெய் என்று உணர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தருளி. யார் சார் செஞ்சான்? தையலிடம் கொண்ட பிரான். இல்லைங்களா? சொல்லிட்டு போனார். அத்தங்க சொல்றார், பொய் முதல் அறிவு அழிந்தருளால். தண்டபாணி தேசிகர் சொல்வதாக சுந்தரமூர்த்தி ஐயா சொல்வாப்புல. பொய் முதல் அறிவு அறிந்து அப்படின்னு நிறுத்துறான். சுந்தரமூர்த்தி ஐயா வேடிக்கை நிறுத்துறார். அவருடைய பொய் அறிவு அறிந்ததுன்னு உனக்கு எப்படிறா தெரியும்? யார? கடவுள் மாமனியர்கிட்ட இந்த கேள்வி. மாணிக்க வாசகருடைய பொய் அறிவு நீங்கியது அப்படின்னு நீ இப்படி சொல்லுவேன், என்ன எப்படி சொல்லுவேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கடவுள் மாமனியர்கிட்ட கேட்கணுமா? இப்ப கடவுள் மாமனியர் அதுக்கு சான்று சொல்லணுமா? எப்படி சொன்னேன் அப்படின்னு. இது எப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னா, பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முலையார் போகத்து என்று அவர் திருவாயினாலே சொல்லதை அடிப்படையாக கொண்டு பொய் முதல் அறிவறிந்து என்றார் அப்படின்னு சொல்லணும். சுந்தரமூர்த்தி ஐயா சொல்லுவாப்ல, சும்மா தனியெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு பாடம்னா எப்படி சொல்லணும், அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றதை சொல்ல மாட்டாரு. தண்டபாணி தேசிகர் இப்படிதான் சொல்லுவாரு பாரு. ஏன்னா சுந்தரமூர்த்தி ஐயா தண்டபாணி தேசிகர்கிட்ட கல்லூரியில படிச்சவர். தண்டபாணி தேசிகர் வருவாராம் வகுப்புக்கு, இவர் சொல்லுவார். கையில புஸ்தகம் எல்லாம் ஒண்ணுமே வச்சிருக்க மாட்டாராம். எந்த பாடமா இருந்தாலும் சரி, அது தொல்காப்பியமா இருந்தாலும் சரி, திருவாசகமா இருந்தாலும் சரி, கம்பராமாயணமா இருந்தாலும் சரி, ஒண்ணு கையில ஒரு நோட்டு புஸ்தகம் நம்மள மாதிரி 4 நோட்டை தூக்கிட்டு தாளை திருப்பிக்கிட்டு அப்படிலாம் கிடையாதான். வருவாரா, அது என்ன சொல்லுவாராம், திருவாசகத்தை நீ வந்து பார சொல்லணும் அப்படின்னா திருவாசகத்துல ஒரு பாட்டை கேள்வி கேட்டு திருவாசகத்திலே பதில் சொல்லி அப்படிதான் சொல்லிட்டு போகணும் வரான். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்ற. எப்படி நீ தவம் செய்த? நீ என்ன பெரிய இவனான்னாரு. அருள் செய்தான் தவம் செய்தேன் பாட்டிலே வருது. ஏன்னா மத்தவங்க எல்லாம் தவம் செய்ய, நீ மட்டும் எப்படி தவம் செய்ய பெரிய இவனா? கேள்வி கேட்கணுமா? நீ மட்டும் எப்படி தவம் செய்த அப்படின்னாரு. அவன் பின்னால் வருது, அருள் செய்தான் தவம் செய்த. சரி, இப்படி தவம், அவன் அருள் செய்தான், நீ தவம் செய்த, அதனால என்ன? அவன் வந்தான். எப்படி வந்தான்? நீ கூப்பிட்டியான்னாரு. கேட்கணுமா? நீ கூப்பிட்டியான்னாரு. இல்ல, தானே வந்து அருள் செய்தான். என்ன சொன்னான்? வந்தான், என்ன சொன்னான்னாரு? சிவாய நமன்னு சொல்லிருப்பான். சிவாய நம என்று. எப்படி இருந்தா ஆளு அப்படின்னாரு. தேனாயின் அமுதமுமாய் பாத்தியா நீன்னாரு. தித்திக்கும்னாரு. தித்திப்பு என்பது அனுபவத்தால் வந்தது. இப்படி அந்த பாட்டுக்கு பொருள் அதுல வச்சே சொல்லி, இப்ப அந்த பாட்டு தெளிவா புரிஞ்சு போன நமக்கு. இப்படித்தான் பாடம் நடத்து வரான் அப்படின்னு சுந்தரமூர்த்தி ஐயா வேடிக்கையா சொல்லுவாப்புல. அவரு கொஞ்சம் இந்த தற்காலத்துல சரியா படிக்காம இந்த கல்லூரி பேராசிரியர் எல்லாம் சொல்ல அவருக்கு ரொம்ப கோபம் வரும். அடிக்கடி சொல்லுவார், எங்களுக்கு ஒரு கிச்சடி பேரு பிகச்செடி வந்து அப்படின்பாரு. அப்படின்பாரு. இன்னொரு புல் இருக்கு, எம் புல்லு. இந்த எம் புல்லும் கிச்சடியும் வந்துதான் கெடுத்தது எல்லாத்தையும் அப்படின்றாரு. அதே மாதிரி உரை ஆசிரியர்கள் எழுந்து சரியா உரை எழுதுன்னா இதெல்லாம் தலவாணி உரை அப்படின்பாரு. அப்படியே சொல்லுவார், தலவாணி உரை இதெல்லாம் அப்படின்றாரு. வந்து திருக்குறள்னா அது பரிமேலாளர் தான், நீ எல்லாம் எதுக்கு உரை எழுதுற அப்படின்பார். அதாவது பின்னாடி உள்ள அந்த உரை அப்படியெல்லாம் ஒரு உரைப்பு. ஏன்னா அந்த நெறியில நிக்கிறவங்க. ஆனால் அது மாதிரி பின்னாடி அவரு பொய் எல்லாம் மெய்யென்று புனர்முலையார் போகத்தேன்னு சொன்னதை வச்சுதான் தைரியமா கடவுள் மாமன் என்ன பண்ணார்? பொய் முதல் அறிவு இழந்து அருளால் துண்ணும் என் அருள் சிவகரணங்கள் தோன்றலால்
சுக அறிவு அதில்னாரு. அந்த அறிவு எப்படி அறிவுன்னாரு. அதுக்கப்புறம் அது சிவகரணமா இருக்கு, சுவாமியை பத்தி இருக்கு, அதனால அந்த அறிவு எப்படி இருக்கும்னாரு. எப்பவும் அது உயர்ந்த நிலையில இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், அதனால அது சுக அறிவுன்னாரு. இப்ப நம்முடைய அறிவு அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா உலகிலேயே இருக்கிறதுனால மாறி மாறி இருக்கு. அந்த அறிவு எப்படி இருக்கும்னாரு, சுக அறிவு. அதனால சுக அறிவு அதில் தோன்றி சென்னியின் மிசை மேவிய பாதம் திருந்து, அந்த தலையில வச்ச அந்த பாதத்தை திருந்து நான் கொஞ்சம் என்ன பண்ணாரா, கண்ணினை சேர்த்து. அவன் திருவடியை தலையில வச்சான், இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை கண்ணுல வச்சு ஒத்துறாரு அந்த பாதத்தை. அப்படியே கண்ணினை சேர்த்து இருகரத்தால் உன்னல் செய்திடும் இதயமேல் அணைவித்துனார். அதை அப்படியே தன்னுடைய நெஞ்சில வச்சு ரெண்டு கையும் வச்சு அப்படியே பிடிச்சு கெட்டி வச்சுக்கிட்டாரு அந்த திருவடியை. கிடைக்குமா சார் திருவடி? யோசிச்சு பாருங்க, திருவடி என்ன கிடைக்கக்கூடியதா? கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்னு தானே பண்றாரு. அந்த திருவடி இப்படி கிடைச்சி இவ்வளவு நேரம் போல இருந்ததே பெருசு. அவன்லாம் வச்சான் கொடுத்தான் போயிட்டே இருப்பான். அவன் இவ்வளவு நேரம் இருந்து செய்யறான்னா அதுவே பெரிய புண்ணியம். இவர் தான் சொல்றாரு, முந்தின நாளே அங்க ராத்திரி தங்கி இருந்து அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானே. ஆனாலும் என்ன பண்ணாரு, அந்த திருவடியை அப்படியே உண்ணல் செய்திடும். உண்தல்னா உண்ணுதல்னா தியானித்தல்னு பொருள், மனசுல நினைக்கிறது. ஏன்னாரு சுவாமியவே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த இதயத்துல உண்ணல் செய்திடும் இதயமேல அணைவித்து உவகை கூர்ந்து, சுவாமியோட திருவடியை கையில பிடிச்சிருந்தா அப்புறம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பாரு. உவகை கூர்ந்து அப்படின்னா மேலான மகிழ்ச்சியில் மெய் உணர்ச்சியில் எழுந்தார். அப்படியே அங்க இருந்து எந்திருக்கிறார். நீ இதைத்தான் நம்ம போன வாரம் சொல்லி முடிச்சோம். இப்ப என்ன, ரொம்ப முக்கியமான இடமா இருந்ததுனால ஒரு இடம் தொகுத்து சொல்லிட்டு இப்ப அந்த தீட்சை முடிஞ்சது. இப்ப தீட்சை முடிந்து எப்படி அங்க என்ன நடக்கு அது சொல்ற. மேலைய தலத்தின் இருந்து இமையோர் மீதலாம் பொலி விரைமலர் மலையே போல இத்தலம் புதைய வந்துதிர பூதரும் கணநாதரும் புகழ சால நற்குணம் புனையும் நல்லடியார் தங்கள் செங்கையில் ஒளியலும் தயங்கும் ஆலவட்டமும் கவரியும் இருபால் அசைய மாமுனிகள் அடிவணங்க. அந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னு, ஏன்னா 999 சிவகணங்கள் ஏற்கனவே இருக்கு. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில நிறைய கூட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த இடம் இப்ப எப்படி தீட்சை முடிஞ்சது, இப்ப எப்படி சார் இருக்கு அப்படின்னு மேலைய தலத்து, அதாவது மேல இருந்து தேவர்கள் பூமாரி பொழிந்தது போல ஓமையா சொல்றார். அப்படி இல்ல, ஓமையா சொல்றார். மேலைய தலத்து இருந்து இமையோர் மீதலாம் பொலி விரை மலர் மலையே போல, மேல இருந்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாரி மலையா பொழிஞ்சது மாதிரி இத்தலம் புதைய வந்து உதிர, அங்க அந்த சோலையில இருக்கிற மரம் செடி கொடிகள் இருந்து மலர்கள் எல்லாம் உதிர்ந்து அப்படி இருக்கான். அதை பார்த்தா எப்படி இருக்கான், அது எதுவும் இங்க உள்ள செடிகளில் இருந்து விழுந்த மாதிரி தெரியல. தேவாதி தேவர்கள் மேலே இருந்து பூமாரி பொழிந்தது மாலைன்னு வர்ணனை சொல்றார். ஆனால அது மாதிரி இருக்க வந்து உதிர பூதரும், பூதர்னா அங்க இருந்த தேவர்கள் எல்லாம், கணநாதரும், கணநாதருங்கிறது யாருன்னா அவரை தான் அந்த பூதத்துல உயர்ந்த ஒருத்தரை சுவாமி என்ன பண்ணார், இவனுக்கு அவர் தான் மூல எந்திரிச்சு இவருக்கு நம்ம கொடுக்கலாம்னது. அப்புறம் சுவாமி அவர்கிட்ட தான் என்ன பண்ணார், அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னார். அதனால அவர் தலைமைப்படுத்துறார். அதனால பூதரும் கணநாதரும் புகழ, பெருமானை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். புகழ சா நற்குணம் புனையும், அருமையா ஒரு வார்த்தை போட்டார். சாலன ரொம்ப உயர்ந்தன்னு அர்த்தம். சாரும் தவத்து சங்கிலிகள் சால என்பால் அன்புடையான், சுவாமி கூத்து அந்த இடத்துல. சாலைங்கிறது அங்க சுவாமி எங்க சங்கிலி நாச்சியார்ட்ட தூதுக்கு போறார். சுந்தரர் காலையில கோயில்ல பார்த்தார், அந்த அம்மா எனக்கு பிடிச்சதுன்ட்டாரு. சரி, இன்னும் ஒரு சாயங்காலம் போறாரு அவர் வீட்டுக்கு. அவர்கிட்ட போய் சங்கிலியார்ட்ட போய் இதை பேசணும். முதல்ல எப்படி ஆரம்பிச்சார் பாருங்க சுவாமி. நீங்க ஒருத்தட்ட போனீங்கன்னா எப்பவுமே ஒரு ஒரு மாண்பு இதெல்லாம் சுவாமி நமக்கு காட்டுறான். எப்படி பேசி பழகணுங்கிறத சுவாமி காட்டுறான். ஒருத்தர் ஒரு காரியமா போனோம்னா நேர போய் நம்ம காரியம் இதுன்னு ஆரம்பிக்க முடியாது. அவங்களுடைய மேன்மையை முதல்ல சொல்லுங்க. அப்பதான் என்ன ஆகணும், முதல்ல உட்காருங்க காஃபி சாப்பிடுறீங்களாம்பாங்க அவங்க அடுத்தால. அதுக்கப்புறம் தான் நம்ம விஷயத்த மெல்ல ஆரம்பிக்கணும். ஆனாலும் இதே சுவாமி செய்யறான். நேரம் அந்த அம்மா தவத்துல ரொம்ப உயர்ந்த அம்மா. ஆனாலும் என்ன பண்ணா, நேரம் அங்க போய் சாரும் தவத்து சங்கிலிகள்
அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஒரு உச்சி விழுந்துருச்சு, நம்ம ரொம்ப தவம் செய்யணும்னு இந்த ஆள் சொல்றாரு. சாலை என்பால் அன்புடையான், சுந்தரர் அவர் அறிமுகப்படுத்தின வார்த்தை அதுதான். அவன் இந்த மாதிரி சுந்தரன்னு பேரு, ரொம்ப அழகா இருப்பான், அவன் ஏற்கனவே மன்னர் வீட்டுல வளர்ந்த குழந்தை, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. என்ன சொன்னாரு? ஒரே வார்த்தையில் சொல்றாரு, சாலை என்பால் அன்புடையான். என் மேல மிகுந்த அன்புடையவன். அந்த அம்மா அதுலயே பாதி பிளாட்டு, ஏன்னா அப்படி ஒரு ஆள் தான் வேணும்னு. உன் அடியார் தாழ்மணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரையும் கணவராவார், அப்படி உட்கார்ந்துருக்கு அந்த அம்மா. ஆனால் இப்ப சாலை என்பால் அன்புடையான்னு உடனே இப்பவுமே பாதி கிட்டத்தட்ட ஒத்து வந்துருச்சு. மேரு வரையினும் மேம்பட்ட தவத்தான் சொல்றே அப்பா. அவன் செஞ்ச தவம் பெருசா, இமயமலை பெருசா, மேருமலை பெருசான்னா மேருமலை சின்னதான், அவன் செஞ்ச தவம் அதோட அப்படின்னு யார் சொல்றா? தவத்துக்கு தலைமை சான்றிதழ் கொடுக்குது. இங்க ஏதோ பல்கலைக்கழகம் சான்றிதழ் இல்ல, தவத்துக்கு தலைவரா இருக்கிறாரு அவர் கொடுக்கிற சான்றிதழ். அதனால சங்கிலியையும் தவத்தோடு ஒப்பிட்டு சொல்லி இவனையும் ஒப்பிட்டு சொல்லி அந்த எதுக்கு சொல்றேன்னா அந்த இடத்துல சொல்லுவார் சாலை என்பால் அன்புடையான். அதே மாதிரி இங்க சொல்ற சால நற்குணம் புனையும் நல்லடியார். அங்க இருந்த அடியார்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னாரு? நல்லடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னாரு? நற்குணம், வெறுமன நற்குணம்னு சொல்லாம சால நற்குணம்னார் வேற்பிள்ளை. அது என்ன நற்குணம்? அவர் ஒரே எழுதுறார், சாத்வீகத்துள் சாத்வீகமாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதினார். ஏன்னா நற்குணம்னா சாத்வீகம் தான் நற்குணம். அந்த சாத்வீகத்துக்குள்ள சாத்வீகம் அப்படின்னா ரொம்ப அன்புக்கும் அன்பு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி எழுதிட்டு ஞானம், அருள், தவம், பொறை, வாய்மை, மேன்மை, மோனம், ஐம்பொரு இடக்கள் என்ற என் குணமும் பொருந்த சிறந்த அடியாராம் அப்படின்ட்டு அவர் எழுதி போயிட்டார். ஒரு சிறப்பு. ஆனா அடுத்த வார்த்தை என்ன போட்டாருன்னா நல்ல அடியார்னு ஒரு வார்த்தை போட்டார். எனக்கும் அந்த இடத்துல அதுக்காக வேற்பிள்ளை உரையில எதுன்னு சொல்ல முடியாது, அவர் எழுதுறாரு. எனக்கு அதுக்கு மேல ஒரு சின்ன சிந்தனை. ஏன்னா நல்லார் இலக்கணம் என்பது வேறு, நல்ல அடியார் இலக்கணம் என்பது வேறு. ரெண்டையும் புரிந்து கொள்ளணும். நான் வேடிக்கையா சொல்றது உண்டு எப்பவுமே. நீங்க ஒரு அலுவலகம் அல்லது ஒரு நிறுவனம்லாம், இப்ப நாங்கள் அந்த மாதிரி நிறுவனத்துல வேலை பார்த்தவங்க, நான் என் கூட வேலை பார்க்கிற சில அன்பர்கள்ட்ட சொல்லுவேன், நல்லவரா இருக்கிறது வேற, வல்லவரா இருக்கிறது வேற. இல்லை, நீங்க நல்லவர்கள் எல்லாம் வெற்றி கண்டதா சொல்ல முடியாது. அதான் இந்த உலகத்தில் வல்லவர்கள் தான் வெற்றி காண்பார். அது மாதிரி நீங்க நல்லாறு இலக்கணம்ங்கிறது வேற, நல்ல அடியார் இலக்கணம்ங்கிறது வேற. ஆனாலும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்லாறு இலக்கணமா? நல்ல அடியார் இலக்கணம் யார் எழுதினார்னா தண்டமணி சார் எழுதுறாரு. பத்துடையீர் ஈசன் பலாடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் உண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ இல்லையா? மூணாவது பாட்டுல முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைவிரவாய் பத்துடையீர் ஈசன் பலாடியீர். அதான் பத்துடையீர். தனமணீசர் உரை எழுதுகிறார். பற்று என்பதனுடைய மறுவுன்னு முதல் எழுதினார். பத்துடையீர்ங்கிறது பற்றுடையீர், ஈசன் மேல அன்புடையீர், பற்றுடையீர், பற்று என்பதனுடைய மறுவு அப்படின்னு எழுதிட்டார். எழுதிட்டு கீழ்கண்ட 10 இலக்கணமும் அடியார் இலக்கணமாம்னு 10 இலக்கணம் எழுதுறாரு. அதுதான் அங்க நல்லடியார் நற்குணம்னா எனக்கு என்னமோ அதுதான் சொல்லணும்னு ஒரு எண்ணம். அடியாருக்குடைய இலக்கணம் என்னன்னு எழுதுறாரு. எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா எல்லாருக்கும் அடியாரு. முதல்ல எழுதினார் விபூதி ருத்ராக்கம் தரித்தல், தனமணீசர் எழுதுறாரு. சரி, செய்யறோம். ரெண்டாவது என்ன? குரு வழிபாடு. திருக்கோயில் வழிபாடு சொல்ல இன்னும் முதல்ல என்ன சொன்ன பாருங்க, குரு வழிபாடு 2. 3 அன்புடன் சிவ தோத்திரம் செய்தல். சிவபுராணம் படிக்கணும், தேவரம் திருவாசம் படிக்கணும். அதை எப்படி படிக்கணும்? அது ஒரு வார்த்தையும் போட்டார், அன்புடன் சிவதோத்திரம் செய்தல். 4 மந்திர ஜபம். உபதேசம் கொடுத்திருப்பாங்க, அது ஜபிக்கணும், மந்திர ஜபம். இறை வழிபாடு செய்தல். இங்கதான் வர குரு வழிபாடு சொல்லி இப்பதான் சொல்றார். இறை வழிபாடு செய்தல், பதிபுண்ணியங்களாய் செய்தல் அப்படின்னார். பதிபுண்ணியமாய் செய்தல்னா சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும். புண்ணியம் அப்படின்னா நல்ல காரியம் செஞ்ச புண்ணியம். அது நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி செய்யறது பசு புண்ணியம். அதெல்லாம் திருவருள் நடத்துதுங்கிறது பதிபுண்ணியம். ஏன்னா பசு புண்ணியம் என்ன ஆகும்னா நல்வினையா பதிவாகும், பிறந்து திரும்ப பிறவிக்கு கொண்டு வரும்.
பசு புண்ணியம் வந்து திரும்ப பிறவிக்கு வராது. அதனால அடியார்கள் எப்படி இருப்பாங்களாம்? பசு புண்ணியமாய் செய்தல், சிவபுராணம் கேட்டல், இதெல்லாம் கூட அடியார்கள் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் சிவபுராணம், அது பண்ணணும், சிவபுராணம் தானே, சிவபுராணம் கேட்டல், சிவாலய பரிபாலனம். சிவாலய பரிபாலனம்னா கோயில்கள் எல்லாம் நல்லபடியாக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அடியார்களுக்கு இருக்கான். அது ஈவோ பாப்பாரு சார், நம்ம போய் என்ன சார் பாக்குறது? இல்ல இல்ல, நமக்கு இருக்கான். அதனால சிவாலய பரிபாலனம். 9வது, சிவன் அடியாரிடத்து உண்டல். பஸ் எங்க நிப்பாட்டுதானோ நைட்டு அங்க சாப்பிடக்கூடாதான். சிவனடியாரிடத்து உண்டல். அதுல கூட ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன் கட்டிக்கிறேன். தண்டபணதீசர் இப்படி எழுதிட்டு 10வது அடியாருக்கு அடியனாதல் எழுதுறார். 10 குணம் சொல்றார். அடியாருக்கு இலக்கணம் சொல்றார். விபூதி உத்திராக்கம் தரித்தல், குரு வழிபாடு, அன்புடன் சிவதோத்திரம் செய்தல், மந்திர ஜபம், இறை வழிபாடு செய்தல், பதிபுண்ணியம் செய்தல், சிவபுராணம் கேட்டல், சிவாலய பரிபாலனம், சிவனடியாரிடத்து உண்டல், அடியார்க்கு அடியனாதல் என்ற 10ம் உடைய அடியவர்களா யாரு? வெளியே நின்று எழுப்புற குழந்தைங்க. உள்ள இருக்கிற குழந்தை சொல்லுது, நீங்க 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் என்ன பேசிருக்கு பாருங்க சார். வெளியே வந்து எழுப்புறாங்க. எழுப்புறப்ப என்ன சொன்னாங்க பாருங்க, முத்தன்ன அந்த பதியெல்லாம் சொல்ல உண்மையிலேயே அது மட்டுமே தனியா சொல்லிட்டு இருக்கலாம். முத்தன்ன வெண்ணகையாய் அவர் எழுதுறாரு. நகை என்பது என்று பல்லை குறித்ததுன்னு எழுதினார். ஏன்னா முத்தன்ன வெண்ணகை அப்படிங்கிறது வந்து அந்த சிரிப்புங்கிற அழகு எதுக்குன்னா பல்லுக்கு. அதனால முத்து போன்ற பற்களை உடையவள் அப்படின்னு எழுதணும். அது தண்டபணதீசர் எழுதுறாரு. இந்த குழந்தை முந்தின நாள், ஏன்னா 2 நாள் தூங்கியாச்சு, இது 3வது நாள் காலையில. அதனால காலையில வந்து 2வது நாள் சாயங்காலம் கோயில்ல பார்க்கும் பொழுது சுவாமியை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுது. அவன் என்னுடைய அத்தன் தந்தை, அவன் ஆனந்தன் என்னுடைய மணவாளன், அவன் என்னுடைய அமுதன். தண்டபணதீசர் அதுக்கு உடனே உள்ள போவார். அது எதுக்கு அந்த அத்தன் ஆனந்தன் அமுதன் சொன்னாரு அப்படின்னா, பெண்களுக்கு இளமை காலத்தில் தந்தையாயும், மனம் முடிந்த காலத்து மணவனாயும், முதிர்ந்த காலத்தில் ஈசனாயும் அருளாய் அவனே இருப்பான் ஆதலினால் அப்படின்ட்டு போயிட்டார். உரைன்னா அப்படி. ஆனா அப்படி சொல்றாரு. இதெல்லாம் நம்ம முந்தின நாள் சாயங்காலம் சொல்லியிருக்கு. இப்ப மறுநாள் காலையில எல்லாம் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தானே, அதனால தூங்கிட்டு இருக்குன்னு உடனே வெளியே இருந்ததுகள், நேத்து கோயில்ல பேசும்போது அத்தனை ஆனந்தம் அமுதன் நல்ல வாய்களையே பேசு, இப்ப முதல்ல கதவை தர எந்திரிச்சு அப்படின்னு முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் அப்படின்னா முன் எழுந்து எதிர் வந்து, அப்படி பாட்டுனால முன் வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று தித்திக்க பேசுவாய். இந்த பிள்ளைகள் அப்படிதான் சொல்லு, நல்ல இனிக்க பேசு, அது மாதிரி வெளியேற்று சொல்லுது. அது தண்டபணதீசர் என்ன நுட்பம் சொல்றாரு, அந்த குழந்தை உள்ள தூங்கலையா, முழிச்சுட்டு ஆனா எந்திரிக்க சோம்பேறித்தனம் படுத்திருக்கான். அவர் சொல்றாரு, இது எப்படி தண்டபணதீசர் எங்க போய் பார்த்தாரு அப்படின்னா, அவர் சொல்ற என்ன மனுஷன் உண்மையிலே. தூங்கும் பொழுது பல்லு வெளியே தெரியாதான், தூங்கும் பொழுது யாரும் சிரிச்சுட்டு தூங்குறது இல்லையா. இந்த வெளியே இருக்கிற அம்மா சொல்லுது முத்தன்ன வெண்ணகையாயுங்க அப்படின்னா என்ன அர்த்தமா, அது முழிச்சுட்டு இன்னும் எந்திரிக்கலையா, அப்படி படுத்திருக்கு. யாரையும் வரட்டும் அப்படின்னு போர்வை இது வரைக்கும் இழுத்துட்டு யாரும் வரல, வந்தா எந்திரிச்சோம் அப்படின்னு படுத்திருக்கு போல. அதனால சொல்றாரு முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். அதெல்லாம் நேத்து வந்தும் கடை தரவாய், முதல்ல வந்து கதவு தர. இப்ப அந்த அம்மா என்ன ஆயிடுச்சு, இப்ப டோட்டலா சரண்டர். ஏன்னா இப்ப ஒண்ணும் காரணம் சொல்ல முடியாது, நம்ம லேட் ஆயிட்டோம். அதனால என்ன சொல்லிச்சு டக்குன்னு, 10 நீங்கள்லாம் 10 இலக்கணங்களும் ஒழுங்க பொருந்திய அடியார்கள் நீங்கள் எல்லாம் உள்ள அந்த குழந்தை சொல்லுதான். 10 ஈசன் பாடியீர். நீங்க எல்லாம் திருப்பூர் அன்பர்கள் போல ரொம்ப காலமா சாமி கும்பிட்டு இருக்கிறவங்க. நாங்கள்லாம் புத்தடியோ, இன்னைக்கு தான் இந்த வருஷம் தாண்டி நான் கோயிலுக்கே வரணும்னு கிளம்பினேன் மாறிக்குமார். அதனால புத்தடியோ உண்மை தீர்த்து ஆட்கொண்டார் சொல்லாத அந்த 10 வெறுமனை ஈசன் மீது பற்றுன்னு எழுதியிருக்கலாம். தண்டபணதீசர் இந்த 10 குணத்தையும் எழுதின, அதுதான் நல்லடியார் நற்குணம். இதுல என்ன வேடிக்கை என்னன்னா, அருணையார் இந்த 10 எழுதினார். எழுதுனது மட்டும் இல்ல, அவர் நுட்பம் பாருங்க. அதாவது பெரியவங்க எப்படி எல்லாம் இருக்காங்க. அதனாலதான் அடிக்கடி எல்லா உரைகளையும் படிக்கணும்னு தோணுது. நேரம் தான் படிக்கணும். சிவனடியாரிடத்து உண்டல்னு ஒரு எழுதினார்.
அதுலயே பொருள் புரியுது நமக்கு. அருணையார் எழுதுறாரு, சிவனடியாரிடத்து அல்லது உண்ணாமைன்னு எழுதினார். அதுக்கு சிவனடியார் இல்லாத இடத்துல மத்த பக்கம் சாப்பிடக்கூடாதான், அதுதான் பழக்கமா. இவர் சிவனடியார் இடத்து உண்டல் எழுதிட்டு போயிட்டாரு, பொருள் அதுதான். ஆனா அவர் அதே பொருளை எப்படி எழுதினார் பாருங்க, சிவனடியார் இடத்து அல்லது உண்ணாமை பொருள் அப்படிதான் எழுதுறாரு அருணையார். எழுதுனது மட்டும் இல்ல, எழுதிட்டு இப்பத்தும் புறத்து இலக்கணமாம், இதெல்லாம் வெளியே தெரிகிறது. அகை இலக்கண பத்து வேளாம் அவரு அருணையார். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், சரி நீங்களே சொல்லிருங்க சார் அது என்ன பத்துன்னு, எங்களுக்கு அப்படி ஒரு பத்து இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அது எழுதுறாரு, சிவபெருமான் புகழை கேட்கும் கால் மிடர் விம்மல். முதல்ல மிடர்னா சுவாமியுடைய பெருமையை கேட்கும் பொழுதே கழுத்து அப்படியே இதாதுதான். மிடர் விம்மல், நாத்தழுதழுத்தல், இதழ் துடித்தல், பெருமையை கேட்கும் பொழுதே. நீங்களும் பேசிட்டு இருக்கும் பொழுது இங்க உங்களுக்கு கேட்கும் பொழுதே அப்படி இருக்குமா, அதுதான் சிவனடியார் இலக்கணமா. அதனால நாத்தழுதழுத்தல், இதழ் துடித்தல், உடல் குலுங்கல், மயிர் சிலிர்த்தல், வியர்த்தல், சொல் எழாமை. ஒண்ணு பேச்சே வரலங்க, அந்த காட்சி அப்படியே பார்த்தோம். பேசு அப்படின்னு சொல் எழாமை, கண்ணீர் அரும்புதல், வாய் விட்டு அழுதல், மெய் மறத்தல் ஆகிய பத்தாம் அப்படின்னு கேட்டார். கண்டமானி தேசிகர் 10 இலக்கணம் எழுதுறார், புறத்திலகன். அவர் அந்த 10ஐயும் அவரும் எழுதிட்டு அடுத்தால இது வந்து புறத்திலக்கணம் 10ஆம்னு முதல்ல ஒரு வார்த்தை போட்டோன்னு. அப்படின்னா அப்ப அகை இலக்கணம் என்னன்னாரு, அந்த அகை இலக்கணம் 10ஆம்னு அப்படி எழுதுறாரு. அதுக்கு முதல்ல எழுதுறாரு, கண்டிஷன் என்னங்கிறாரு, சிவபெருமான் புகழை கேட்கும் கேட்கும் பொழுது மிடர் விம்மல், நாத்தெழுதழுத்தல், இதழ் துடித்தல், உடல் வியர்த்தல், மயிர் சிலிர்த்தல், உடல் குலுங்குதல், சொல் எழாமை, கண்ணீர் அரும்புதல், வாய் விட்டு அழுதல், மெய் மறத்தல் ஆகிய 10ஆம் அப்படின்னு போயிட்டார். இதெல்லாம் சொல்லும் பொழுதே நமக்கே பயமா இருக்கு. இதுல ஒண்ணு கூட இருக்க மாதிரியே உங்களை சொல்லல, என்ன சொல்லி. அதனால சொல்றாரு, அப்போ அதுதான் இந்த இடத்துல கொள்ளணும்னு அடியனுடைய கருத்து. அது இருக்கட்டும். ஏன்னா சால நற்குணம் புனையும் நல்ல அடியார் ஒரு வார்த்தை போட்டதுனால அடியார் இலக்கணம் என்னங்கிறதே அகத்திலக்கணம் 10, புறத்திலக்கணம் 10, இதுதான் அடியார் இலக்கணம். அடியாருங்கிறதுக்கே அடியார்னா யாரு அப்படிங்கிறத மாணிக்கவாசகர் தான் அவர் தான் பாடி வச்சார். பின்னர் அடியாரானார் எல்லாரும் வந்தும் தாழ் சேர்ந்தார்னார். சிவபெருமான் திருவடிக்கு போறதுக்கு இருக்கிறவங்க எல்லாரும் அடியார். அடியாரானார் எல்லாரும் வந்தும் தாழ் சேர்ந்தார், செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா, கடியார் என்னை காணுமா வந்து காணேனே அப்படின்லாம் பாடுறார். அதனால அதுதான் இங்க சால நற்குணம் புனையும் நல்லடியார் தங்கள் செய்கை செங்கையில் ஒளியிலும் தயங்கும். தங்களுடைய கைகள்ல என்ன வச்சிருக்காங்களா, ஆலவட்டம். ஆலவட்டம் அப்படிங்கிறது விசிறி, அந்த பெரிய விசிறியா அலங்காரம் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அது யாருன்னா சுவாமிக்கு முன்னாடி வரும், பெரிய அரசர்களுக்கு வரும். அந்த கவரி வீசுறது வேற, அது மாதிரி இந்த ஒரு விஷயம். அது பனை ஓலை. அது என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து தாளவட்டம் தான் பின்னர் ஆலவட்டம்னு பேராயிட்டுன்னு. தாளம்னா பனை, பனை ஓலையில செஞ்சிருப்பாங்க விசிறி. அது பிற்காலத்துல அழகு மிக அதுல வந்து மயில் இறகு அது இதெல்லாம் வச்சு வாய்ப்பு இருந்தா நீங்க தங்கம் 4 வைரம் போச்சு அதெல்லாம் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் அழகு சேர்க்கிறது. அதனால தாளவட்டம் சொல் வழக்குல பின்னாடி ஆலவட்டம் ஆயிருக்கலாம்னு ஒரு குறிப்பு, அது நமக்கு தெரியல, தமிழாசிரியர் சொல்லணும். அதனால ஆலவட்டமும் கவரியும் சாமரங்கள் வீச இருபால் அசைய 2 பக்கமும். ஏன்னா இப்ப சுவாமி உட்கார்ந்து இருக்காரு, 2 பக்கமும் எப்படி இருந்து மாமுனிக்கள் அடிவணங்க, அங்க பல முனிவர்கள் இவங்கெல்லாம் இப்படி நிக்க முனிவர்கள் பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது தீட்சை முடிஞ்சு அந்த இடம் எப்படி இருந்தது, யாரெல்லாம் இருந்தாங்க. இப்ப நம்ம பொதுவா சொல்றோம்ல, கல்யாணம் முடிஞ்சது, இப்ப முடிஞ்ச உடனே என்ன சார் இவர் வந்திருந்தாரு, அவர் வந்திருந்தாரு, நீங்க சொல்லலையே, அவரே வந்திருந்தாரு கல்யாணத்துக்கு, அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து அவங்கெல்லாம் ஒன்னா உட்கார்ந்துருந்தாங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம், போட்டோ எடுத்தேன், அவங்கெல்லாம் அப்படி ஒண்ணா அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா. அது மாதிரி இவர் சொல்றாரு, இந்த முடிஞ்ச உடனே இங்க யாரெல்லாம் இருந்தா எப்படி இருந்தாங்க இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால அங்க இருந்தவங்க எல்லாம் சால நற்குணம் புனையும் நல்லடியார்
தங்கள் செங்கையல் ஒளியும் தயங்கும், தயங்கும்னா கையில ஏந்தி நிற்கின்றேன்னு அர்த்தம். கையில வச்சிருக்கிறது அதான் தயங்கும். ஆலவட்டமும் கவரியும் இருபாலசைய மாமுனிகள் அடிவணங்க என்று பணை கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். சொல்லிட்டு இது அங்க சரி சார், இந்த தீட்சை வாங்கினார நம்மாளு அவர் எப்படி இருந்தார்? ஏன்னா நீங்க ஒருத்தர் சொல்லும் பொழுது கல்யாணத்துல இப்ப இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, சரி ரைட்டு மாப்பிள்ளை பொண்ணும் இல்ல அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும்ல. கல்யாண விட இருந்தா என்ன பண்ணிருப்போம், இவங்க எல்லாம் வந்தாங்க, அவங்க வந்தாங்க, ஐயா வந்தாங்க, அம்மா வந்திருந்தாங்க, அப்படி இதெல்லாம் சொல்றோம் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பொண்ணு மாப்பிள்ளை அது ஏன் கேட்கலாம், அவங்க ஒரே சந்தோஷம் தான் போங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க யாரு மாப்பிள்ளை, நம்ம மாணிக்கவாசர் அவர் எப்படி இருந்தார் சொல்றார். இருந்த பெரும் கருணையன் எதிரே எய்தி இருந்த பெரும் கருணையன் எதிரேனர். பெரும் கருணையன் யாருன்னா சுவாமி, அவர் முன்னாடி நிக்கிறாராம். இருந்த அப்பெரும் பாட்டு இருந்தவ பெரும்னு இருக்கும், ஆனா புரித்து படிக்கும்போது அப்படி படிக்கணும். இருந்த அப்பெரும் கருணையன் எதிரே எய்தி இதுல சேர்ந்து யார் சார்னாரு, அன்புடை இயல்பினர். மாணிக்கவாசருக்கு இடம் கொடுக்கிறார். என்ன வார்த்தைப்பட்டது பாருங்க, அன்புடை இயல்பு. இயல்பு அப்படின்னா குணம், அது மாறாதது. அதனால அன்புடை இயல்பினர்னா அன்பே குணமாய் உடைய மாணிக்கவாசகர். அதனால அன்புடை இயல்பினர் இறைஞ்சி அப்படின்னா வழிபாடு செய்ய. சிறந்தனில் தமது இரு கரம் குவிய, கைகள் ரெண்டும் தலைமையில வச்சு சிறந்த பேரருள் நிறைந்த செய்கையராய் வருந்து இத்தலம் அகழ்ந்து, அந்த இடத்துலயும் மகிழ்ந்துன்னு இருக்கு, அது மகிழ்ந்துன்னு வரணும் பாட்டுல. வருந்தி இத்தலம் அகழ்ந்து அப்படின்னா தோண்டி எடுத்து மேற்பறந்து மாலயன் தொழ அரிய நீ அடியேன் அருந்துயர் பவம் அகற்ற, அங்கேயும் பலன்னு இருக்கு, பவம் அகற்ற இங்குருவமாவதே என அழுது நெஞ்சழிந்தார். அருமையான பாட்டு, நிறைய செய்தி உள்ள வச்சு சொல்லிட்டு போயிட்டார். இந்த தேவர்கள் முனிவர்கள் அடியார்கள்லாம் அப்படி இருந்தாங்க. சரி, இப்போ ஹீரோ எப்படி இருக்காருன்னா, இருந்த அப்பெரும் கருணையன் எதிரே, அப்பெரும் கருணையன் சுவாமி அவன் எதிரே எய்தி அன்புடை இயல்பினர். மாணிக்கவாசகர் பேர் எப்படி போட்டார், அன்புடை இயல்பினர் இறைஞ்சி சிறந்தனில் தமது இருகரம் குவிய, ரெண்டு கையும் அது ரொம்ப நுட்பம். இங்கேயும் அப்படிதான். என்னன்னா இத வச்சுதான் திருவிழா போன ஆசிரியர் அவர் தூய் சொல்லும்போது ஒரு வார்த்தை போட்டார். எழுதரு மறைகள் தேரா இறைவரை எல்லல் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீதேற. நீ பாத்தியா ஐயான்னார். இல்ல சொல்லிருக்கு. அதனால தொழுதகை தலை மீதேற இங்க இருக்கு. சிறந்த நில்ல திரு கரம் குவிய சொல்லிட்டு துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுதடி அடைந்தன்பன் அடியவர்க்கடிமை செய்வாம். துதியில சொன்னார் செய்தி, இங்கேயும் சொல்லார். சிறந்தனில் தமது இருகரம் குவிய அப்படின்னா அந்த ரெண்டு கரம் குவிந்து அப்படி செய்திருப்பாரா சார்னாரு. செய்திருப்பார். எப்படி சார் சொல்றீங்க தைரியமானாரு? இல்ல அவரே சொல்லிட்டு போனார். எங்க சொல்லிட்டு போனாரு, கரங்குவிவா உள்மகிழும் கோங்கலல்கள் வெல்க. அவர்தான் சார் சொன்னார். சொன்னோர் செய்யாம இருந்திருப்பாரு. கரம் குவிவார் கூட நீங்க தண்டமணி சார் பாருங்க, கரம் குவித்து எண்ணாது கரம் குவிவார் என்பது தன்னிச்சையா நிகழ்ந்த செயலாம் எழுதினார். வணக்கம் செய்யணும்னு சொல்லி இல்லையா, அவரை பார்த்து வணங்கிருச்சு, அவ்வளவுதான். இங்க அப்படிதான் போட்டாரு. சிறந்தனில் தரும் இரு கரம் குவிப்ப இல்ல குவிய. இது அவர் வணக்கம் செய்யணும்னு இல்ல. இப்ப நம்ம சின்ன குழந்தை சொல்லிக் கொடுப்போம், மாமாக்கு வணக்கம் சொல்லு, மாமாக்கு வணக்கம் சொல்லு. அது சொல்ல தெரியாது, வணக்கம் சொல்லு. அதுக்கப்புறமா சொன்ன அப்புறம் வணக்கம் அப்படின்னு சொல்லும். அப்புறம் கொஞ்சம் அது பயிற்சி ஆகும். இது என்னன்னா ஆசிரியரை பார்த்த உடனே வணக்கம் என்பது தானா நிகழுமா. எது போலன்னாரு, வலிக்கு வீழினும் என் திருப்பெயர் அல்லால் அறியேன் மறுமாற்றம் என்று சுந்தரர் வாக்கு போல அங்க சொன்னார். வலிக்கு விழுந்தா கூட என்ன, ஏன்னா வாயில நமசிவாயம் தான் வருங்கிறார்.
அழுக்கு மெய்கொடும் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படற்பாலது உண்டானால் பிழுக்கை வாரியம் பால்கொள் ஒரு அடிகள் பிழைப்பனாயிலும் திருவடி பிழையன் வலிக்கு வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் என்னும் ஒரு உரையோ. திருவொற்றியூர்ல இல்லைங்களா? அதுதான் இந்த உரைப்பு. அதனாலதான் தைரியமா பாடினாரு, நற்றவா உனை நான் மறக்கினும். நான் உன்னை மறந்தா கூட என் நாக்கு நமசிவாயத்தை தவிர வேற ஒன்றும் சொல்ல. தன்னிச்சையாவே அது திறந்தாலே நமசிவாயம் தான் சொல்லணும். அப்படி ஒரு உறுதிப்பாடு. அது மாதிரி இங்க சிறந்தனில் தமது இருகரம் குவிப்ப இல்ல குவிய கையங்க மேல போனதே தெரியாது. அப்படி அருமையா சொல்லு. கரங்குவிவார் உள் மகிழும் கோன் கடல்கள். அவ்வாறு கரங்குவிவார் அவர்களெல்லாம் உள்ளே மகிழுமாறு சுவாமி அருள் புரிகிறார். வழிபாடு செய்பவர்கள் எப்போ மகிழ்ச்சியா இருப்பார்களாம். அதான் கரங்குவிவார் உள் மகிழும். தனமணி தேசியர் அதுக்குள்ள இன்னொரு நயத்தை கொண்டு வருவார். கரங்குவிவாரை கண்டு உள்மகிழும் கோணலை இயற்றலும் ஒன்றாம் விட்டார். வணங்குதலை அவன் விரும்பி மகிழ்ந்து இருக்காங்க. எது போலன்னாரு, எண்ணிலாகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள சேர்க்கலாது. சுவாமி அதுதான் விரும்புறான். அதனால கரங்குவிதலை கண்டு அவன் உள்மகிழ்ந்த கோன் எனவும் ஒன்றார் அப்படின்னு உரை எழுதினார். அதனால அப்படி கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் போற்றி சிறங்குவிவார் ஓங்குவிக்கும்னர். சிறங்குவிவார்க்கு இவர் என்ன சொன்னாரு, தன்னுடைய இரு கரங்களையும் தலைமையில் குவித்துன்னு எழுதினார் சிறங்குவிவார். அருணையாரு பின்ன இவர் இப்படின்னா ரெண்டும் நமக்கு பெரிய சொத்து சார். நம்மளாம் பெரிய பணக்காரங்க. ஏன்னா அருணையார் ஒரு பக்கம் நம்ம ஆயிட்டாரு இல்லைங்களா? வேற யார் உரிமை கொண்டாட முடியும்? தண்டமணி ஒரு பக்கம் நம்ம கூட இருக்காரு. ரெண்டு பேரும் நமக்கு பெரிய சொத்து. அதனால நம்ம பெரிய பணக்காரங்க தான் நம்ம. அவர் எழுதுறாரு, கரங்குவிவார் உள்மைகளும் கோன்களல் என்பது பொது வகையிலே வழிபாடு செய்பவரை மகிழ்ச்சி அடைய செய்வார் என்றாலும் சிறங்குவிவார் ஊக்குவிக்கும் சீரோன் என்பதனாலே அவ்வாறு வழிபடுபவர்களிலும் இருகரத்தையும் தலைமையில் வைத்து வழிபடுபவர்களை ஏனையவரிலிருந்து ஓங்குவிப்பான் இவன் என்ற சிறப்பு பற்றியுமாம் உரை. பொதுவா சொல்றது மகிழ்ச்சியா வைக்கிறது. இன்னொன்னு அந்த இருக்கிற கூட்டத்துல இவனை ஒசத்தி ஓங்குவிக்கும். கரங்குவிவார் உள்மகிழும் கோன் சிறங்குவிவாரை ஓங்குவிப்பன் அவன் என்று சொல்லி அதை நயம் காண்கன்னு எழுதி போனாரு அவர் உரை. ஒண்ணுக்கு ஒண்ணு அப்பா. அதனால சொல்ற சிறந்தனில் தமது இருகரம் குவிய சிறந்த பேர் அருள் நிறைந்த செய்கையராய். அருமையா சொல்ற. மனசுல நீங்க நிறைய நேரங்கள்ல நமக்கே இந்த அனுபவம், நம்ம மனசு எப்படி இருக்கோ அதுக்கு தக்கனதான் செயல்பாடு. நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு களைப்பால இருந்தாலும் தெரியாது, வீட்டுல கடகடன்னு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உள்ளத்துல ஒரு ஆனந்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வேலைகளே இருந்தாலும் தாய்மார்கள் கேட்க வேண்டாம். பையன் 6 மாசம் கழிச்சு ஹாஸ்டல்ல இருந்து வாரான்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு கையில பிடிக்க முடியாது. அன்னைக்கு சாக்கள் வச்சு நமக்கும் 2 நல்லது கிடைக்கும் இல்லைங்களா? எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அவ எங்க போச்சு இந்த களைப்புனாரு? ஒண்ணுமே இல்லை. ஏன்னாரு, உள்ளம் எப்படியோ அதுதான் செயல்பாடு. இப்ப இவர் எப்படி இருக்குன்னாரு, இவருடைய உள்ளம் பாருங்க. கடவுள் மாமுனியார் வெளிப்புறத்துல எப்படி இருந்தாருன்னா 2 கரமும் மேலன்னாரு, அவர் மனசு எப்படி இருந்ததுங்கிறார். அதை பார்த்துட்டாரு கடவுள் மாமுனி. சொல்றாரு, சிறந்த பேர் அருள் நிறைந்த செய்கையராய். பேர் அருள் மனசுல தாங்கி நிக்குது. ஏன்னா சுவாமி திருவடி தலைமையில் வச்சு அப்புறம் என்ன? அப்படி இன்னொருத்தருக்கு பேர் அருள் என்பதை நம்ம சொல்லலாமா சார்? நீங்க போய் பாத்தீங்களா அப்படின்னாரு. இல்ல, அவர் தான் சொன்னார். எங்க சொன்னார்? குயில் பத்துல சொல்லி வச்சார். ஏதரும் ஏழுலகேத்த எவ்வுருவும் தன்னுருவாய் ஆர்கலி சூழ் தென்னிலங்கை அழகமர்வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். ஐயா முதல்ல என்று சொன்னாங்க முத்துநரஞ்சன் ஐயா, திருவாசம் முற்றுவோதல் பண்றவங்க எல்லாம் இந்த திருவிழா பிராணம் கேட்கணும். உண்மையிலே வாத பிராணம் கேட்கணும். உண்மையிலே பாருங்க, அவ்வளவு அங்க இருந்து அங்க இருக்கு, இங்க இருந்து அங்க. நம்ம அதை படிக்கும் பொழுது யோசிச்ச இல்லை,
ஏறுதல் மேல் உள்ளத்தை உந்தமுறை ஆறு பேர் அளித்த பெருந்துரைமை சீக்கிரம் அப்படின்ட்டு போயிருப்போம். பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரான் யாருக்கு? மண்டோதரிக்கு. சார், ராவணனுடைய வழிபாடு அங்கங்க பேசிட்டு இருக்கிறோம். அந்த அம்மாவும் அப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. அதுதான் குடும்பம். அப்படி அது சொல்றாரு. ஆறுகளி சூழ் தன் இலங்கை அழகு அமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயபிரான். இவர் அவங்களுக்கு சொன்னதுனால கடவுள் மாமனியர் இவருக்கே சொல்லி வச்சாரு. சிறந்த பேரருள் நிறைந்த செய்கையராய். அவருடைய செயல்கள்லாம் எப்படி இருக்குன்னாரு, நல்ல அருள் பெற்றவருடைய செயலா இருக்கு. செய்கையராய் வருந்தி இத்தலம் அகழ்ந்து. அந்த செய்கை எப்படி இருந்தது? சுவாமி மேல இருக்கின்ற ஒரு அன்பினால. ஏன்னா முதல்ல என்ன சொல்லிட்டாரு? அன்புடை இயல்பினர் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனால் இப்ப சுவாமி மேல இருக்கிற அன்புனால தன்னை ரொம்ப தாழ்த்துகிறார். எப்படி வருத்தப்படுறாரா அந்த இடத்துல? வருந்தி. எதுக்கு வருந்துறாருனாரு? இத்தலம் அகழ்ந்து மேற்பறந்து. ரெண்டு பேரு. இத்தலம் அகழ்ந்து. அகழ்ந்துன்னா தோன்றது. பன்றியாய் அப்படி தோன்றிட்டு போன ஒருத்தர். மேற்பறந்து இன்னொருத்தர். பெருமாளும் பன்றியாய் சென்று உணரா திருவடியை அன்னமாய் விசும்பு பறந்து அயந்தேட 9ஆம் திருமுறை. ஆனால் அப்படி வந்த மேற்பறந்து ரெண்டையும் சொல்றாரு. இத்தலம் அகழ்ந்து மேற்பறந்து மாலயன் தொழ. அவங்க 2 பேரும் வழிபாடு செய்ய நீ அவங்களுக்கு கிடைச்சிருந்தா பரவாயில்ல. அரிய நீ ஒரு வார்த்தையை போட்ட. அப்படி வழிபாடு செய்த உங்களுக்கு கிடைச்சிருந்தா பரவாயில்ல. அவங்களுக்கு இன்னும் அரிதா இருக்கு அந்த பொருள். அப்பேற்பட்ட பொருள் அந்த பெருமையை சொல்லார். மாலயன் தொழ அரிய நீ அடியேன் அருந்துயர் பவமகற்ற. பெருமாளும் பிரம்மனும் அவ்வளவு முயற்சி செய்து உன்னை வழிபாடு செய்ய அவங்களுக்கே கிடைக்காதனே. இந்த பாவி எனக்கு என்னுடைய பிறவியை நீக்க வேண்டும் என்பதற்காக உருவம் தாங்கி இங்க வந்தையப்பான்னு சொல்லி அழுதாராம். அதான் சொல்றாரு. மாலயன் தொழ அரிய நீ அடியேன் அருந்துயர் பவமகற்ற இங்கு உருவம் ஆவதே என. இங்க நீ அதுக்காக உருவம் தாங்கி முன்னாடி வந்து இருக்கிறேன்னா அதுக்கு மேல என்ன வார்த்தையே வரல. அதான் சொல்றாரு. என அழுது நெஞ்சழிந்தார். வேப்பிள்ள இந்த இடத்துல அப்படிதான் எழுதுறாரு. அழுதுங்கிறதுக்கு என்ன சொல்லாரு? வார்த்தை வெளிப்பாடு இயலாமையால் அப்படின்னு. ஏன்னா என்ன சொல்லன்னு தெரியல, அழுகு வந்துருச்சு. அதனால அழுது நெஞ்சழிந்தார். ஏன் இந்த அழுகை அப்படின்னு சொன்னா 3 விஷயம் சொல்ற. ஒண்ணு, அவன் இறங்கி என்ன அவன் மேல கூப்பிட்டு இருந்திருக்கலாம். இங்க வந்து என்ன பாரு, இப்ப நம்ம ஒரு பெரியவர்கிட்ட உதவி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன வீட்டுக்கு வந்தா உதவி பண்ணுவாரு. சரி நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பாருங்க அப்படின்னு. அது மாதிரி நேர கைலாயத்துல வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அந்த சிரமம் கூட கொடுக்காம நீ இறங்கி கிளம்பிய. எங்கேயோ அருவரத்துல இருக்கிற நீ அதுகளுக்கு சுத்தமாயா போனம் தாண்டி அஸ்தமாயா தாண்டி பிரகிருதி மாயா போனதுல கீழே இருக்கிற இந்த இடத்துக்கு நீங்க வரணுமா சார் இங்கெல்லாம்? அப்படி ஒரு உருக்கம். 2வது, நீங்க எவ்வளவு பெரியவர். அயனாலும் மாலாலுமே அறிந்து கொள்ள முடியாத நிலையில இருக்கிற நீங்க இப்படி வரணுமா? 2. 3வது, சரி ஏன் பக்கம் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு பிளஸ் பாயிண்ட் இங்க இருக்கான்னா ஒண்ணுமே இல்லை. புழுத்தலை புலையனேன் தனக்கு. எனக்கு போய் நீங்க இப்படி கீழே இறங்கி வரணுமா? இதெல்லாம் நினைக்கும் பொழுதுனாரு அழுதான்ட்டார். அழுது நெஞ்சு அழிந்தார். அத கூட நம்ம இவரு உரையில எழுதும் பொழுது ரொம்ப ரொம்ப நுட்பமாலாம் சார். வேப்பிள்ளை வந்து உண்மையிலே அவர் என்ன சொல்றாரு, அவன் இவ்வாறு கிளை இறங்கி வந்தது எது மாதிரின்னு ஒரே வார்த்தையில போட்டார். மாற்றால சம்பந்தமாக அப்படின்ட்டு எழுதினார். மாற்றால சம்பந்தம் அப்படின்னா அது என்ன சம்பந்தம்? இதெல்லாம் நீங்க மாபாடியம் படிச்சீங்கன்னா தான் ஒரு எளிமையா இருக்கும். நியாயத்துல சொல்வார், 2 நியாயம் சொல்வார். மர்க்கட நியாயம், மாற்றால நியாயம். மர்க்கட நியாயம்னா மர்க்கடனா குரங்கு. மர்க்கட நியாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குரங்கு குட்டி எப்படி இருக்கும்னா குரங்க பிடிச்சுக்கிட்டே போகும். குரங்கு வந்து குட்டியை பத்தி கவலைப்படாது, அது பாட்டு தாவும். அது எப்படி தாவுனாலும் இந்த குட்டி தான் ரொம்ப கவனமா பிடிச்சிட்டு இருக்கும்.
இன்னொரு நியாயத்துக்கு மார்ச்சால நியாயம்னு பேரு. மார்ச்சாலம்னா பூனை. பூனை எப்படி இருக்கும்னா அது தான் குட்டியை பிடிச்சிட்டு தூக்கிட்டு போகும். செல்லங்களை வாங்கிட்டு கவியை தூக்கிட்டு போகும் பூனை. இப்ப நம்ம சுவாமிகிட்ட எப்படின்னாரு, நாம குரங்கு மாதிரி அங்க போய் பிடிச்சுக்கணுமா, இல்ல அவன் பூனைக்குட்டி மாதிரி நம்மள பிடிச்சுக்கிறானான்னு. ரெண்டும் வேண்டாம் சார், காப்பியை குடிச்சிட்டு உட்கார்ந்து இல்லையா சொல்றாரு. இந்த இடத்துல மாற்றாத சம்பந்தமாக அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூனை தன்னுடைய குட்டி இருக்க இடத்துல போய் அதுக்கு வேண்டியதை பார்த்து கவனிச்சுக்கிற மாதிரி இவர் என்ன பண்ணாராம், கைலாயத்துல இருந்து கீழே இறங்கி இந்த அடியாரை ஆட்கொண்டாராம். அதனால மாற்றால சம்பந்த நியாயமாக உரை எழுதுறாரு. இதுல இன்னும் ரொம்ப வேடிக்கை என்னன்னா, அப்ப மாற்றாலம் தான் வேணுமா அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியல. ஏன்னா மற்கிடமும் இருக்கு. சொல்றாரு, வள்ளியம்மை திருமண ஞான நெறி விளக்கம்னு ஒரு புஸ்தகம். வள்ளியம்மை திருமண ஞான நெறி விளக்கம் அப்படி ஒரு புஸ்தகம். இது யாழ்ப்பாணத்தை வெளியிட்டது. அதனுடைய ஆசிரியர் வித்வான் பொன் கந்தசாமின்னு யாழ்ப்பாணத்து பெரியவர். அவர் எழுதின புஸ்தகம். ஏன்னா நீங்க இந்த தெருவுல எல்லாம் வள்ளி திருமணம் நடக்கும். வள்ளி திருமணம்னு கூத்து பார்த்திருக்கோம் நம்ம, என்னமோ இது மாதிரி. அவரும் முருகன் பண்ண லவ் மேரேஜ் தான் அந்த வள்ளி திருமணம் நினைச்சுட்டு பேசிட்டு இருக்கிறோம். அதுல அந்த அந்த உரையில் எழுதுறாரு, அந்த புத்தகத்தை எழுதுறாரு, வள்ளி திருமண ஞான நெறி விளக்கம். அதுல எழுதுறாரு, முருகன் வள்ளியை தேடி புனம் சென்றது மாற்றால சம்பந்தமே அவர் எழுதுறாரு. அதுக்கு என்ன எழுதுறாரு, அருமையா எழுதுறாரு, அருமையான புஸ்தகம். அது சொல்றாரு, முருகன் பதியம், வள்ளி பசுவான். சரிங்களா? அப்ப அந்த நம்பிராசன் அவர் யாருன்னாரு, அவர் தான் வேடுவர்னாரு. ஐம்புல அயர்ந்தனை அங்க அந்த வேடுவர் தான் நம்பிராசனா. சரி சார், அப்ப அந்த செவிலி தாயி, அந்த நாயி, யானை, அதெல்லாம் அந்த கதையில அதெல்லாம் பாச பொருள்களே உரையில் எழுதுறாரு. அப்ப பதியாகிய இறைவன் நல்லடியார் மாட்டு புனம் தேடி சென்றது மாற்றால சம்பந்தமே. இந்த உரைய தெரிஞ்சுக்கிட்டு கந்தர்களியன் பாவ படிச்சோம்னு வச்சுக்கோங்க, நுட்பம் புரியுது. அங்க ஒரு வார்த்தை போடுவார், வள்ளி திருமணத்தை சொல்லுவார், தெய்வான திருமணத்தை சொல்லுவார். அவங்க எல்லாம் கந்தர்கள் மனப்பாடம் பண்ண சொல்ற, ரெண்டே வார்த்தையில அந்த கல்யாணத்தை வித்தியாசம் கட்டிட்டு போயிடுவார். வள்ளி கல்யாணத்தை சொல்லும் கந்தர்கள் படிச்சவங்களுக்கு தெரியும். வள்ளி கல்யாணத்தை சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, தள்ளி தினைமாவும் தேனும் பரிந்தளித்த வள்ளி கொடியை மணந்தோனே என்பது. மணந்தோன்னா இவரா செஞ்சது. சரி, தெய்வான கல்யாணம் அது அப்படின்னாரு, சைவ கொழுந்தே தவக்கடலை வானுரையும் தெய்வ களிற்றை மனம் செய்தோனே என்பது. நீங்க பாருங்க, அரேஞ்சு மேரேஜ் மனம் செய்தோன், லவ் மேரேஜ் மணந்தோன், இதுவா பண்ணாரு. மனம் செய்தோன் எப்படின்னாரு, தேவர்கள் எல்லாம் காலில் விழுந்தாங்க காப்பாத்த சொல்லி, அது மர்க்கட நியாயம். அவங்கெல்லாம் நின்னாங்க, அவங்களுக்கு அருள் செய்து தெய்வான கல்யாணம் பண்ணதுன்னு சொன்னா அது மர்க்கட நியாயம். எது போலன்னாரு, குரங்கிட்ட குட்டிகள் எல்லாம் குட்டி போய் குரங்க பிடிச்ச மாதிரி தேவர்கள் பிடிச்சாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சார், அப்படி ஒரு கல்யாணம், அது மர்க்கட நியாயமாய். இன்னொன்னு, இங்க வள்ளி அது முன்னை செய்த தவம். வள்ளி முருகன் பின்னால சுத்தல, முருகன் வள்ளி பின்னாடி போனா அது மாற்றால நியாயம். ரெண்டையும் அதனால சொல்லும்போது எப்படி சொன்னார்னா, வள்ளிய தெய்வயானை சொல்லும் பொழுது என்ன வார்த்தை போட்டார் பாருங்க, சைவ கொழுந்தேனாரு. ஏன்னா சைவ தலைமை சாமி, அதுக்கு குழந்தை. ஆனால் அது எப்படி போட்டார் பாருங்க, சைவ கொழுந்து தவக்கடலேனர். சைவ கொழுந்துன்னு சொல்லிட்டு அதுக்காக உடனே நீங்க சின்ன பிள்ளைய மட்டும் பார்த்துடக்கூடாது, தவத்துல கடல் அவன். அதனால தவக்கடலே. என்ன ஒரு வார்த்தை, வானுரையும் தெய்வ களிற்றை மனம் செய்தோனே. மர்க்கட நியாயம். மார்ச்சால நியாயத்துல தெல்லி தினைமாவும் தேனும் பரிந்தளித்த வள்ளி கொடியை மணந்தோனே இது போனது, அது மார்ச்சால நியாயம். என்ன சார், உண்மையிலே நான் சொல்றேன், அந்த வள்ளியம்மை திருமண ஞான நெறி விளக்கம் புத்தகத்தை படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்தெல்லாம்
நம்ம எப்படி படிச்சிருக்கோம், சைவ குழந்தை தவங்களே மனம் தெய்வ குழந்தை மனம் செய்தோனே அப்படின்ட்டு போயிடும். இங்க வரும் பொழுது தெல்லும் தள்ளி தினமாவும் தேடும் பறித்தளித்த வள்ளி குடியை மணந்தோனே நெக்ஸ்ட் அப்படின்னு போயிருப்போம். அங்க நேற்று என்ன ஒரு வார்த்தை, அது மனம் செய்தோன், இது மணந்தோன். அப்பா அம்மா பார்த்து வச்சா அது கல்யாணம் செய்தது, நாமளா பண்ணிக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டது. ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. அதை முருகன் வார்த்தையில வச்சு போட்டார். தெய்வ களிற்றை மனம் செய்தோனேன்னு சொன்ன குமரகுருபரர் வள்ளியை சொல்ல மனம் செய்தோன்னு சொல்ல, வள்ளியை மணந்தோன்னு போட்டார். இந்த ஞான நெறி விளக்கம் தான் சொல்றாரு. வள்ளியம்மை திருமண ஞான நெறி விளக்கம் அது அப்படி எழுதுறாரு. வள்ளியம்மையை தேடி புனம் சென்றது முருகனுடைய மாற்றாலை சம்பந்தமாக அப்படின்னு எழுதினார். அப்படின்னா என்ன அர்த்தமா, தவம் இருந்து உயர்ந்த நிலையில் இருக்கின்ற தகுதியுடைய ஆன்மாவுக்கு அவன் இறங்கி வருவானா பூனைக்குட்டி மாதிரி. அது வருத வரைக்கும் நாம எப்படி இருக்கணும்னாரு, அவனை நாடி நிக்க ரெண்டும். அதைத்தான் இங்க அருமையா அதனால இருந்து அப்பெரும் கருணையன் எதிரே எய்தி அன்புடை இயல்பினது இறைஞ்சி சிறந்தனில் தமது இருகரம் குவிய சிறந்த பேரருள் நிறைந்த செய்கையராய் வருந்தி இத்தலமகழ்ந்து மேற்பறந்து மாலயன் தொழ அரிய நீ அடியேன் அருந்துயர் பவமகற்ற இங்குருவாம் உருவமாவதே என அழுது நெஞ்சழிந்தான். அதனால பெருமானே, தேவன் திருமாலும் பிரம்மனும் அவ்வளவு முயற்சி பண்ணி வருந்தி இத்தலம் மகிழ்ந்துனா ரொம்ப முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்து அவர்களுக்கு நீ வராம, அவர்கள் அப்படி தொழ வழிபாடு செய்ய அரிய நீ அவர் கிடைக்காம இருந்து, நான் எனக்காக இந்த ஒரு ஆன்மாவை கடத்தேற்றதுக்காக நீ அங்க இருந்து இப்படி உருவம் தாங்கி இப்படி இருந்தேன்னா நான் என்ன சொல்ல முடியுதுல அப்படின்னு அழுதார் என்று ஒரு வார்த்தையை போட்டார். அடுத்த பாட்டுல அந்த வழிபாடு செய்யற அந்த அழுவார்னு சொல்லிட்டு இப்ப அவரை வழிபாடு அருமையா சொல்றாரு. அருமையா ஒரு வழிபாடு. ஐயனே எனை ஆண்டருள் புரியும் ஆதியே உளை அணி மழு இருக்கும் கையனே கொடும் காலனை முனியும் காலனே இரு கண்ணினுள் மணியே செய்யனே அடி போற்றி என் பெரிய செல்வமே அடி போற்றி பொய்யினர்தம் பொய்யனே அடி போற்றி எவ்வுயிர்க்கும் போதமே அடி போற்றி என்று அழுதார். அழுதுதான் இருக்கிறார். இதெல்லாம் வழிபாடு செய்யறாரு. அதாவது முதல்ல இருந்தது, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. முதல்ல வார்த்தையே வரல, நெஞ்சு அழிந்தார். இப்ப கொஞ்சம் பெருமானே அப்படின்னா நம்ம அழுகுறாரு. அதான் அவனுக்கு சொல்றாரு வருது. ஆனா சொல்லலாம் என்ன சொன்னாருன்னாரு, ஐயனே, ஐயன்னா தலைவன், ஐயனே எனை ஆண்டு அருள் புரியும் ஆதியே, என்னை ஆண்டு அருள் புரியும். ரெண்டு வார்த்தை போட்டு, ஆளுதல் என்பதே அருள், ஆண்ட பின்னரும் அருள். சாத்திரம் பிடிச்சா தெரியும். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டு மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா சுத்தவனா ஐயா நீதான் கேட்டு அருள். நீ கேட்கிறதே ஒரு அருள், அப்புறம் கேட்டுட்டு எங்களுக்கு அருள். அது மாதிரி இங்க ஐயனே எனை ஆண்டு அப்புறம் அருள் செய்து ரெண்டும். அமன் சுவாமிகள் 6 எழுத்து உண்மைன்னு ஒரு பதியம் பாடுறாரு. நம்ம 5 எழுத்த இங்க நமசிவாய பதியம் பாடுற மாதிரி பாமன் சுவாமிகள் 6 எழுத்து உண்மைன்னு சரவணபவாவை ஒரு பதிகமாவே பாடுறாரு. அதுல ஒரு பாட்டுல சொல்லுவார், பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் எத்தனையோ வகை இருக்கணும் இகத்தினில் முக்தி தந்து அணுதினம் முழு பலன் நல்க சத்தியமாவது சரவணபவவே அப்படின்னு பாடுவார். அதுல என்ன ஒரு இதெல்லாம் ஆசிரியர்கள் சொன்னாதான் நமக்கு தெரியுது. முக்தி தந்துன்னு. அதுக்கப்புறமா இங்க என்ன நம்ம தேவைப்படுது, முக்தி தந்துனால கதையை முடிஞ்ச படம் முடிஞ்சாச்சு, வீட்டுக்கு போண்டிதான். ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாரு, அனுதினமும் அப்படிங்கிறாரு. என்னவா, முக்தி தந்து என்பது சீவன் முத்தராக, அப்புறம் எஞ்சிய காலம் வரைக்கும் இந்த தேகத்தோடு இருப்பல அதுக்கு அனுதினமும்.
உதவி பண்ற எதுன்னாரு சரவண பவங்க. பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் எத்தனையோ வகை இருக்கினும் இகத்தினில் முக்தி தந்து அனுதினம் முழு பலன் நல்க சத்தியமாவது சரவண பவவே அப்படின்னு பாடுவார். அப்போ என்ன ஆகுதுன்னா அதுதான் அந்த முக்தி தந்து, அதுதான் இங்க ஐயனே என ஆண்டு. அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்க இருக்கிறாரு, அதனால அருள் புரியும் என போறப்பே கூட்டிட்டு போயிருந்தாருன்னு வச்சுங்க, ஆண்டு அதோட முடிஞ்சிருக்கும். இல்ல, எல்லாரையும் கூட்டிட்டு இவரை விட்டுட்டு போனாரு. அப்ப விட்டுட்டு போன காலம் அதுதான் அருள் புரியும் மாதியே யுளை அணி மழுவிருக்கும் கையனே. யுளைனா மான்னத்தம், மானும் மழுவையும் கையிலே கொண்டவன். தாரிகாவனத்து முனிவர்கள் தவத்தி வேள்வியிலே சிவபெருமானை கொள்ளுவதற்காக முதல்ல அனுப்பிச்சது மானை அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த மானை வாங்கி கையில வச்சிருக்கிறார், இன்னும் அவர் கையில தான் இருக்குது அந்த மான். அதுக்கப்புறம் தான் யானையை ஏவனாங்க, அதையும் உரிச்சு போத்தினார். அதனால அந்த அந்த யுளைனா மானு, யுளை அணி மழுவிருக்கும் மழுப்படை, அதையும் கையில கையனே கொடும் காலனை முனியும் காலனே. காலனுக்கும் காலன் ஒண்ணு உண்டுன்னு அது சுவாமி. காலனை முனியும், முனியும்னா கோவப்படும்னு அர்த்தம் பொதுவா. அத என்ன அர்த்தம்? ஏன்னா காலன் எல்லார்ட்டையும் கருணை இல்லாமல் இருக்கிறான். அழியில் காலன் சிவஞான சபையர். அழினா கருணைன்னு அர்த்தம். அழியில் காலன் அழி கால கருணை இல்லாத காலன். அருமையா சொல்ற. இளமையும் மனை வாழ்க்கை நின்பமும் வளமையும் பொருளா மனம் கொள்வீர். சுவாமி சொல்றாரு நம்மளை பார்த்து. உலகத்துல அப்படித்தானடா இருக்கிறீங்க, நம்மளை பார்த்து கேட்கிறாரு. இளமையும், ஏன்னா இளமைங்கிறது ஒரு செல்வம், இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க 25 வயசுல இருக்கிற ஃபிட்னஸ் 65 வயசுல இல்லைன்னு வருத்தப்படுறோம்ல, அப்படின்னா அது ஒரு செல்வம் தான். டக்குனு ஒரு மாடிப்படி ஏறனா லிப்ட் இல்ல, வாங்க சார் அப்படின்னு கடக்குன்னு ஏறிடலாம். 70 வயசுன்னு வச்சுக்கோங்க, சார் கொஞ்சம் லிப்ட் வரட்டும், கொஞ்சம் பொறுங்க, முடியல. அப்போ அந்த இளமை என்பது ஒரு செல்வம். இளமையும் மனை வாழ்க்கையின் இன்பமும். மனை வாழ்க்கை என்னன்னாரு, என் மனைவில இருக்காங்க, என் குழந்தைங்க நல்லா இருக்காங்க, என் பையன் செட்டில் ஆயிட்டான், அது சொன்னா அது ஒரு சந்தோஷம் இருக்கு. அதுவும் ஒண்ணு இதுதான், இல்லைன்னு சொல்லல. பையன் படிக்காம சுத்திட்டு இருக்காங்கிறதுக்கும் பையன் நல்ல வேலையில இருக்கான், அது மகிழ்ச்சி. மனை வாழ்க்கை இன்பமும். மூணாவது ஒண்ணு சொன்னாரு, வளமையும். அதுதானடா அலையறீங்கன்ற. இளமையும் மனை வாழ்க்கை இன்பமும் வளமையும் பொருளா மனம் கொள்வீர். அழியில் காலன் அணுகுமுன் அன்று என் செய்வீர். அழியில் காலன், கருணை இல்லாத காலன் ஒரு நாள் வரும் பொழுது, இதுல உங்களுடைய இளமையை பத்தி அவன்கிட்ட சொல்ல முடியுமா? உங்களுடைய மகன் என் பையன் யாருன்னு அவன்கிட்ட பேச முடியுமா இப்போ? அல்லது தனியா சூட்கேஸ் பேசிடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அன்று என் செய்வீர் கேட்கிறார் சாமி. ஆமா சாமி, இப்பதான் யோசிச்சேன், என்ன செய்யணும் சாமி, தெரியல எங்களுக்கு. இப்பமே சொல்லுங்க. களவிலா இளங்காடனை வாழ்த்துமை. இளங்காடின் தளத்தில் எழுந்தருள் இருக்கின்ற அக்னீஸ்வர சுவாமி அவர் மேல பாடுறார். ஆனாலும் அவரை இப்பமே வாழ்த்து பாடி வைங்க. யார் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். பொய்மையாளரை பாராதே எந்தை புகழூர் பாடும் என் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தராமிடர் இடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை. அதுல இருந்து வாங்கி கொடுத்தது. ஏன் சொல்றேன்னா, அழியில், அழினா கருணைன்னு அர்த்தம். அழியில் காலன், அதனால காலன் அப்படி. அதனால சுவாமி எப்படி இருக்கிறாரு, அவர்கிட்டையும் அவரே மாறி. அதுதான் முனியும் காலன். காலனை முனியும் காலன் சுவாமி. அந்த காலனுக்கே காலன். அதனால அது நிறைய இடங்கள்ல சொல்ற இல்லைங்களா? ஒன்றியிருந்து நினைவீன்கள் குந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலாக்கடிந்தான். யாருக்காக? அடியவர்க்காக. என்ன விடுறது, அடுத்த வார்த்தை டக்குன்னு போட்டார் இவன். கண்டிய காலனை காலாக்கடிந்தான் ஏதாரு அடியவர் சென்று தில்லையுள் சுற்றம்பலத்து நட்டம். இல்லைங்களா? அதுதான் சொல்றாரு, நிறைய இடங்களை சொல்றாரு. கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய் காலனையும் காலால் கடிந்தான் கண்டாய். புள்ளி உளை மானின் தோலான் கண்டாய் புலி உருசேர் ஆடை புனிதன் கண்டாய். வெள்ளி மிளிர் பிறை முடிமேல் சூடி கண்டாய் வெண்ணீற்றான் கண்டாய். நம் செந்தில் மேய முருகப்பெருமான அப்பர் சுவாமிகள் முருகப்பெருமானை பற்றிய குறிப்புகள் ஆங்காங்க நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாளை கண்டாய் மறைக்கால் உடையும் மணாளன் தானே.
தண்டமணீசர் ஒரு குறிப்பு எழுதுகிறார். ஆக்சுவலா அப்பர் தேவாரத்தில் முருகன் அப்படின்னு ஒரு கட்டுரை தண்டமணீசர் எழுதியிருக்கிறார். முன்னாடி தர்மயாதீனத்துல ஒரு மலர்கள் வெளியீட்டுல எழுதினார். அப்புறம் அந்த கட்டுரை பின்னாடி திருச்சியில ஒரு அப்பர் சபை ஒன்று இது ஒரு பேர்ல இயங்குது, இப்பவும் இருக்கு. அந்த சபையில இருந்து திரும்ப ஒரு மலர் போடணும், அந்த கட்டுரை தூக்கி போட்டாங்க. அப்பர் தேவாரத்தில் முருகன் தண்டமணீசர் அவர் தான் எழுதினாரு. 42 இடங்கள்ல முருகப்பெருமான சொல்றாருங்கிறார். நன்கடம்பனை பெற்றோர் பெண்கினன் முருகனதன சொல்றாரு. இப்படி நிறைய இடங்களும் சொல்லாரு. அதுல ஒரு இடம் இது, அதுல சொல்றார் செல்வ குமரவேள் தாதைம்பரு இப்படிலாம் சொல்றார். சோ அது மாதிரி வந்து அங்க சொல்லும்போது கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய் காலனையும் காலார் கடிந்தாங்கண்டாயின யாருக்குனார் அடியோர்க்கார். என்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என் அடியான் உயிரை வௌவேல் என்று அடல் கூற்று உதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூடு நீர் சுமக்கும் என் அடியார் இடர்களையாய் நெடுங்களம் ஞான. அதனால அப்படி சொல்லி அதுதான் சொன்னாரு. காலனை முனியும் காலனே இரு கண்ணினுன் மணியேனர். கண் மணியா சுவாமி கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க இந்த உடம்புல இருக்கிற ஒரு பெரிய, அதாவது கருவிகள்லயே ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு கண். மற்றதெல்லாம் கூட ஏதோ கை காலு எல்லாம் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா கண் வந்து ரொம்ப முக்கியம். சுவாமி கூட சொல்லுவார், பாஷ்யத்துல எழுதுவார், மைவாய் கண் மூக்கு செவியின் ஐம்பொறிகள்ல கண்ணுக்கு மட்டும் என்ன அவ்வளவு சிறப்புங்கிறதுக்கு சுவாமி எப்படி எழுதுறாரு பாருங்க. அப்புலன் ஒன்றே சென்று பற்றுவதாம்னு எழுதினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏனைய புலன்கள் எல்லாம் பொருள் அதுக்கு வந்த பிறம் தெரியும், கண்ணு சென்று பற்றும் எழுதினார். நீங்க நாக்குக்கு ஒரு சுவை, நீங்க கிருஷ்ணா ஸ்வீட்ல நிக்கும் பொழுதேவா வாய் இனிக்குது இல்ல, வாங்கி வாயில வச்சாதான் இனிப்பு தெரியும். ஆனா கண் வந்து இங்க இருந்து அங்க போய் இருக்கிறத அது போய் பார்க்கும். கண் சென்று பற்றும் எழுதுறார். அப்புலன் ஒன்றே சென்று பற்றுதலால் அப்படின்னு சுவாமி எழுதுறாரு. அதனால கண்ணு அது அந்த கண்ணில் இருக்கிற கருமணி அதுதானே ரொம்ப முக்கியம். கண் டாக்டர்கிட்ட போனோம் லைட் அடிச்சு அதான் பாக்குறாங்க முதல்ல. அந்த சுவாமி அதுவும் கண்ணினும் இரு கண்ணினும் மணியே அப்படின்னு சுவாமி வந்து, அதாவது மாணிக்க வாசர் அப்படி எல்லாம் சொல்லி எழுதுவாரு. அப்பர் சுவாமிகள் திருவாவூர் தேவாரத்தை சொல்றாரு. அதுதான் சொல்லு, திருவே என் செல்வமே தேனே வானோர் செழிஞ்சுடரே செழிஞ்சுடன சோதி மிக்க உருவே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தினுள் நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே. முதல்ல கண்ணேன்றாரு, அதுக்கப்புறம் கண்ணீர் அருமணியே. கண்ணே கண்ணீர் கருமணியே ஆடுவாவாய் காவாய் அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் ஆவடுதன் துறையுறையும் அமரதே. மேலே ஒரு பெரிய வாய்ப்பு, நேத்த திருவாவடுதுறையில இருந்தேன், வழிபாடு செய்து குருநாதரையும் வழிபாடு செஞ்சுட்டு மாசலாமணி வழிபாடு செஞ்சுட்டு வந்தா அது ஒரு பெரிய வாய்ப்பு இல்ல. அதனால திருவாவடுதுறைங்கிற அந்த தலம், ஏன்னா இவர் அப்படிதானே சொல்றாரு, ஆறு எனக்கு உறவு அமரர்கள் ஏறேன்னு தான் சுந்தரர் அப்படிதானே பாரு இல்லைங்களா. வந்து அருமையான அங்க அங்க சொல்லும் பொழுது கண்ணின் மணியே, அது மாதிரி இவனும் கண்ணில் உள் மணியே செய்யனே. செய்யன்னா அது ரொம்ப நயமான இடம். செய்யல் அப்படின்னா ஒரு பொருள் வந்து சிவந்த நிறத்தன்னு வரும். செய்யன்னு சொன்னா சிவப்புங்கிற பொருள். அதனால வேற்பிள்ளையே வந்து அப்படிதான் எழுதுறார். செய்யன் என்பதற்கு சிவந்த நிறத்தமன் எழுதுறார். ஏன்னா அவனுடைய நிறம் அப்படி. செம்மேனி வெண்ணீற்றான் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அருளன்னு தான் சேக்கலார் பாடுறார். சீராளியில ஞானசம்பந்தர் பார்த்தது எங்க பார்த்தார்னாரு, திருத்தோணி அப்பற எப்படி இருந்தார்னாரு, செம்மேனி ஆளு, வெண்ணீற்றான் மேல திருநீரு கப்பம் பூசி இருக்கிறான் அப்படின்னு. வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனி அம்மான் இவரு இல்லைங்களா அணைப்பத்துல. அதனால ஒரு அந்த வகையில அவன் சிவந்த மேனி உடையவன், செய்ய மேனியன். அதனால செய்யனேன்னு கந்தசாமி பிள்ளை உரையில அது எங்க எழுதுறாருன்னா, 3ஆம் திருமுறையில செய்யனே திரு அளவாய் மேவி அண்ணலே என அஞ்சலிருந்தருள் செய் பொய்யராம மணர் குழு சுடர் பையவே சென்று பாண்டியற்காகவே ஞானசம்பந்தர். அந்த இடத்துல செய்யன் என்பதற்கு இதுதான் ஒரே ஆசிரியர். அந்த இடத்துல சிவந்த மேனியன் எழுதல. ஏன்னா அந்த இடத்துல எப்படி பொருள் கொண்டுட்டாரு, நாளைக்கு வாது நடக்க போகுது, சைவமும் சமணமும் போற போகுது.
சுவாமி பொதுவா எப்படி இருக்கணும்? சுவாமி நடுநாயகமா இருப்பான், பாரபட்சம் இல்லாம தான் இருப்பான். அதனால செய்யன் என்பதற்கு என்றும் நடுநிலைமையாய் இருப்பவனேன்னு பொருள் இல்லை. செய்யன்கிறதுக்கு ஒரு பொருள், அவன் எப்பவும் நடுநாயகமாய் பாரபட்சம் இல்லாதவனாய். சாத்திரம் சொல்லுச்சு சலமிலன்னு. நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன், திருவள்ளுவன் அப்பர் வாக்கு. அதுல இருந்து வந்ததுதானே. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன். அப்ப சலம்ங்கிறது பாரபட்சம், வஞ்சனம். அது இல்லாதவன் சுவாமி. அதுதான் இங்க செய்யன்னு அவர் பொருள் கொண்டார். ஆனா இங்க இந்த இடத்துல கதிரவேல் பிள்ளை செய்யன் என்பதற்கு சிவந்த மேனியன்னு எழுதுறாரு. எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம், ரெண்டும் பொருந்தும். ஏன்னா இவர் நேரடியா பார்த்தார், அதனால அந்த அழக மயக்கி செய்யனேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா பார்த்தோன்னே சார் சும்மா தள தளத்துல ஜொலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இன்னொன்னு, இவ்வளவு பேர் பாண்டி நாட்டுல இருக்கும் பொழுது இவரை மட்டும் ஆட்கொண்டான்னா அவன் நடுநாயகமாக இருந்து பாரபட்சம் இல்லாமல் தகுதியுடைய ஆன்மாவுக்கை ஆட்கொள்கிறான் என்பது உறுதிப்படுத்த செய்யனே என்றார். அப்படியும் இது கொள்ளலாம். ஏன்னா எல்லாரையும் ஆட்கொள்ளல, இவரை மட்டும் ஆட்கொண்டாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப கருணை இல்லாதவரா? இல்ல, கருணை உள்ளவர். அப்புறம் எல்லாரையும் வந்தாரு, சரி அப்படி வருது நேரம், திருப்பரங்குறல யாரெல்லாம் காண எல்லாரையும் ஆட்கொண்டேன்னு பேர்க்க வேண்டியது போகல. ஏன்னாரு? அவருடைய நடுவு நிலைமை என்னன்னாரு? தகுதியுடைய ஆன்மாவை ஆட்கொள்கிறார். அதனால நடுவு நிலைமை உடையவன் அப்படியும் பொருள் கொள்ளலாம். அதனால செய்யனே அடி போற்றி என் பெரிய செல்வமே அடி போற்றினர். என் பெரிய செல்வமேனர். செல்வம்னாலே சுவாமி தானே இல்லைங்களா? செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. செல்வம்னாலே சுவாமி தான். அதனால அது வேற்பில் இந்த இடத்துல எழுதுறாரு, ஏனைய உலகியல் செல்வத்தில் இருந்து தனித்து உயர்ந்த நிற்றமையால் பெரிய செல்வமே என்றார். வெறுமன செல்வமேன்னு சொல்லாம, ஏன்னா நமக்கு எவ்வளவு செல்வம் இருக்கு உலகத்துல, அதெல்லாம் செல்வம், அது பெரிய செல்வம், வாராத செல்வம். அது அப்பர் சாமி, வாராத செல்வம் வருவிப்பானை. இன்னொரு இடத்துல செல்வாய செல்வம், எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ்ச்சேவடியன் மேல் வைப்பாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையார் அகலாத செம்பற்றோர். அதனால செல்வாய செல்வம் அருமையான தேவை. அதாவது எல்லா தேவரமும் நல்ல தேவரம் தான். நமக்கு எது புரியுதோ அதெல்லாம் அருமையான தேவரம். நம்ம கணக்குல மிச்ச தேவரம் புரிய மாட்டேங்குது. அதனால அத அந்த மூர்த்திகள் பாடுவாங்க பாத்தீங்களா, அதுலயே தான் புரிய வச்சிடறாங்க. எனக்கு நல்ல ஞாபகம், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருக்கும். சிறுகாலி திருஞான சம்பந்தம் விக்ரமசிங்கபுரத்துக்கு வந்திருக்கிறார். ஒரு எங்கேயோ திருநெல்வேலிக்கு வந்தார் நிகழ்ச்சிக்கு. அவரை போய் கூட்டி ஒரு நாள் இங்க பாடுங்கன்னாச்சு. சரின்ட்டு இருந்தார். அதோட ரொம்ப பெரிய சிறப்பு என்னன்னா, அந்த நிகழ்ச்சிக்கு 23வது குருமாசனாங்க அவங்க தெக்க வந்திருந்தாங்க கல்லை குச்சி. இவரை பிக்ஸ் பண்ணிட்டு இப்ப அவங்கள்ட்ட போய் சாயங்காலம் முடிஞ்ச அந்த கச்சேரி, சரி வாரம் வந்துட்டாங்க. இவர் பாடுற கொஞ்ச நேரம் இருந்தாங்க, கொஞ்ச நேரம் கேட்டு இருந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி போனாங்க. அது ஒரு பெரிய வாய்ப்பு. சிவஞான சுவாமிகள் சந்நிதியில அப்படியே சாமி உட்கார்ந்துருக்காங்க, இவர் பாடுறாரு. இந்த பாட்டை பாடுறாரு. அதாவது பொருளை எப்படி எடுத்துட்டு போறாரு. நல்லாரை நன்மை அறிவாய் நீயே பாட்டு வரும், அவர் பாடுறாரு. நல்லாரை அறிவாய் நன்மை அறிவாய் நீயே, நல்லாரை அறிவாய். ஏன்னா நம்மளால நல்லாரை அறிய முடியல இந்த உலகத்துல, அது சுவாமிக்கு தான் முடியுமா. அதனால நல்லாரை அறிவாய் நன்மை அறிவாய் நீயே, நல்லாரை அறிவாய் அப்படின்னாரு. அந்த மாதிரி எல்லாம் ஓதுவார்கள் அதுதான் இந்த மரபு வழியா படிச்சுட்டு வர்றது. சாத்திரம்னாலும் சரி, திருமுறைகள்னாலும் சரி, அவங்கள்ட்ட தான் படிக்கணும், வலியுறுத்துறது. அதுதான். ஏன்னா அது அங்கே எப்படி பாடணுமோ அப்படிதான் அதை பாட மாற மாட்டாங்க. மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னர், அது 2வது சாம்சா வரும். பூத இன படை நின்று, இல்லைங்களா? பூத இனப்படை நின்று பாடவும் ஆடவும் செய்வர். இந்த மரபுல வராத ஓதுவாமூர்த்திகள் யாரையும் தப்பா சொல்ல, என்ன பண்ணிடுவாங்கன்னா, பாடவும்னு நெடில் இருக்கிறதுனால அங்கனை இழுத்துருவாங்க. ஏன்னா நெடில் இழுக்கலாம், எவ்வளவு நாளும் பாடுறவங்களுக்கு ஒரு உரிமை, அது குறியில இழுக்க முடியாது. அதனால பூத இனப்படை நின்று
பாடவும் ஆடுவர் அப்படின்னு போயிடுவாங்க. தர்மபுரம் சாமிநாதன் பூத இன படை நின்றே, ஏன்னா பூத இனப்படையில நிக்குதான் அங்கன, அதனால பாட்டுல நிப்பாரு அங்கன. பொருளை எப்படி எடுத்துட்டு போறாரு பாருங்க. சுவாமி முன்னாடி பூத படைகள் எல்லாம் நின்று பாடுதான். அப்ப அந்த இடத்துல நம்ம நிக்கணும். பூத இன படை நின்று அப்படின்னு நிப்பாரு. ஏன்னா அதுதான் நயம். சரி, வேலாயுத உருவாமுறைன்றது வருது பாரம்பரியம், அது சும்மா இப்ப கேட்பானே ஏக்கா சொல்லணும். அதுக்காக மத்தவங்களை குறைவா சொல்லல, அந்த பொருள் தெரிஞ்சு அந்த பாடுறது. அதனால செல்வாய செல்வம் அப்படின்னு சொன்ன மாதிரி போற்றி என் பெரிய செல்வமே அடி போற்றி பொய்யினர்தம் பொய்யனே போற்றினர். பொய்யினர் தம் பொய்யன் அப்படின்னாரு. அப்படின்னா பொய் சொல்றவங்க சரி. இப்ப நம்ம கூட உலகத்துல என்ன சொல்லுவோம்னா, பொதுவா சார் அவன் தான் உங்களுக்கு தப்பு பண்ணான், நீங்க அதே தப்பா அவனுக்கு பண்ணணுமா? என்ன சார் இது, எந்த ஒரு வழக்கம் சார்? அவங்கதான் அவங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டாங்க, அதுக்காக நீங்க திரும்ப அவங்ககிட்ட கோவிச்சுக்கணுமா? சரி, ரைட்டு, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்போ பொய்யினர்த்து அவன் எப்படி இருந்திருக்கணும்? மெய்யினரவெல்லாம் இருக்கணும். பொய்யினர்த்து எப்படி அவன் பொய்யராவே இருக்கலாம்? அப்படின்னா அந்த இடத்துல பொய்யருக்கு தனவா அருணையார் உரை எழுதுறாரு. அந்த இடத்துல பொய்யினருங்கிறதுக்கு அவர் உரையில என்ன சொல்வாரு? விளக்கமாக வெளி தோன்றாத பொய்யராய் அப்படின்னார். ஏனைய அடியார்களுக்கெல்லாம் தோன்றும் பொருளாகவும் அவர்களுக்கு தோன்றா பொருளாகவும் இருப்பான். இதுதான் பொய்யர் அப்படின்னு போயிட்டார் வேர்பிள்ளை பதர். பொய்யர்தன் பொய்யன் எனவே மெய்யர்தன் மெய்யனும் என்பதும் பெற்றாமல் எழுதினார் அவர் உரை. பொய்யருக்கு பொய்யர்னா என்ன அர்த்தம்? மெய்யருக்கு மெய்யர்னாரு. இது சிவஞான சுவாமி நடை. அப்படியா இருந்தா என்னை கேட்கணும் எப்படி அதுக்கு சொல்றாரு. அப்படி பொய்யருக்கு பொய்யர்னா மெய்யருக்கு மெய்யர்னு எங்க வருது அப்படின்னு கேட்கணும். சுவாமி பாஷ்யத்துல அப்படிதான் எழுதுறாரு. இதை எழுதிட்டு என்னை அப்படிம்பார். எங்க இருக்கு அப்படி அப்படிம்பார். திருப்பூர் சொன்ன மையமர் கண்டனை வானநாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர்பிரானை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருளும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதரி கண்ணினை பொத்தொடி தோல் பையர் அல்குள் மடந்தை நல்லீர் பாடி பொற்றுன்னம் இடித்தும்னா. அதனால பொய்யர்தம் பொய்யன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு வெளிப்பட்டு தோன்றாதவன், அடியாறுகளுக்கு மெய்யாய் உள்ளவர்களுக்கு வெளிப்பட்டு தோன்றுபவன் பொருள். அதான் பொய்யர்தம். பொய்யர்தம் பொய்யன் அவன் மெய்யர்தம் மெய்யன், அது நம்ம சொல்லிக்கிறோம். பொய்யனை அடி பொய்யர்தம் பொய்யனன் பொய்யனே அடி போற்றி எவ்வுயிர்க்கும் போதமே அடி போற்றினர். எவ்வுயிர்க்கும் போதம் அப்படின்னா போதம்னா அறிவுன்னு அர்த்தம். எவ்வுயிர்க்கும்னாரு எல்லா உயிர்களுக்கும் அறிவிக்கும் பொருளா இருப்பவன் சார். மூணாம் சூத்திரம் சொல்லிச்சு நமக்கு உணர்த்த உணர்தலின். இந்த ஆன்மாவே எப்படின்னாரு அறிவிக்க அறியும், அவ்வளவுதான். அப்ப யாரு அறிவிக்க முடியும்? சுவாமி தான் அறிவிக்கணும். அதான் எவ்வுயிர்க்கும்னு போட்டார். நமக்கு மட்டுமில்ல, எவ்வுயிர்க்கும் போதமே அடி போற்றி. இந்த போற்றி என்பதே பாத்தீங்கன்னா ஒரு வணக்கம்ங்கிற பொருள். போற்று ஈ விகாரம் பெற்றதுன்னு தனமணி சொல்றார். போற்றுதல், அதை போற்று ஈ விகாரம் பெற்று போற்றி விகாரம், ஈ விகுதி பெற்று போற்றி அப்படின்னு தமிழ் இலக்கணம் எழுதுவார் தனமணி தேசியர். அப்ப போற்றின்னு நிறைய இருக்கு. இப்ப நம்ம போற்றி திருத்தாண்டகம் படிக்கிறோமே இல்லைங்களா? போற்றி திரு அகவல் படிக்கிறோமே. பாமன் சுவாமிகள் போற்றி விண்ணப்பம் முந்தா நாள் கூட இங்க நடத்தணும். போற்றி பகரொடை இல்லைங்களா? இதெல்லாம் போற்றியில வந்திருந்தானே. அப்படியே வந்து பாமன் சுவாமிகள் போற்றி விண்ணப்பம்னு ஒரு 10 நூலு முழுக்க முழுக்க அருமையா முருகனை போற்றி போற்றினே வழிபாடு செய்யறேன். அருமையா சார். அதுலயும் நிறைய குறிப்பா நிறைய செய்தி எல்லாம் சொல்றாங்க. அதாவது அப்பா திருநீரே புசு இருக்கிற உடம்பு இல்லைங்களா, செம்மேனி வெந்நீற்றான்னாரு. பிள்ளையும் அதே மாதிரி இருக்குன்னு பாடுவார். போற்றி விண்ணவர் ஓன் போற்றி புரிதவர் தொண்டற்கின்பம் ஆற்று நல் அழகன் போற்றி ஆடுமம் வரியோன் போற்றி நீற்றினை புனைந்தனேனி நிலவர் குன்றம் போற்றி சீற்றம் மேற்கோளாவோர் சிவசுப்பிரமணியம் போற்றி என்பர். நீற்றினை புனைந்தமேனி என்பர். அப்பா திருநீர் பூசுனா பிள்ளை திருநீர் பூசும். அதுதான் பாயிண்ட், வேற ஒண்ணும் இல்லை. அதனால சொல்ற நிறைய சொல்லு. அந்த 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 போற்றி விண்ணப்பத்துல குளிர்மை போற்றி குக்குட பொடியாய் போற்றி குழுமிய சிவகணங்கள் கும்பிடும் கடலாய் போற்றி தொழுபவர்க்கு அருள்வோய் போற்றி சுந்தரா போற்றி என்னை முழுதும் ஆள்பவனே போற்றி மோனநாயகனே போற்றி தொழுபவர்க்கு அருள்வோய் போற்றி முருகப்பெருமான்.
அதனால அவர்கிட்ட போனா அவர் இந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு உனக்கு வினை நிறைய இருக்கப்பா, என்ன செய்ய போனாலும் ஒண்ணும் செய்ய முடியல அப்படிலாம் சொல்லவே மாட்டானா. போய் வழிபாடு செஞ்சா உடனே கொடுத்துட வேண்டியது. அவ்வளவு கருணை அவன் சொல்றாரு. தொழுபவர்க்கு அருள் அருமை கடைசியில ஒண்ணு முடிப்பார். நாயகமானார்க்கெல்லாமும் நாயகமானாய் போற்றி, தாயன வருவாய் போற்றி, சண்முகத்தரசே போற்றி, தீயரி பெயரோர்க்கன்று தெய்வமும் குருவமாய் நீ என கலந்தாள் போற்றி, நித்தனே போற்றி போற்றி முடிப்பார். அதனால போற்றி என்பது ஒரு வழிபாடு முறை. அதுதான் இங்க ஆரம்பிச்சு சொல்ல, செய்யனே அடி போற்றி, என் பெரிய செல்வமே அடி போற்றி, பொய்யினர்தம் பொய்யனே அடி போற்றி, எவ்வுயிர்க்கும் போதமே அடி போற்றி போற்றி என்று அழுதார். திரும்ப அதான் சொல்றாரு. அதாவது இப்படி எல்லாம் சொல்லினாரு, அழுதான். பின்னாடி அதேதான் அங்கேயும் வச்சார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன்விரையாறுகளற்கு என் கைதா தலை வைத்து கண்ணீர் ததும்பி பெதும்பி உள்ளம் பொய்தா தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டு அழுறதுதான். இப்படிதான் அந்த வழிபாடு. அதனாலதான் இப்படி அழுதழுது வழிபாடு செய்யறதுனாலதான் பரஞ்சோதி முனிவர் அழுதடி அடைந்த அன்பன் அதனால அப்படி அந்த வழிபாட்டுல அப்படி போதமே அடி போற்றி என்று அழுதார். அடுத்த பாட்டுல சொல்ல, அற்றை ஞான்று இருள் வைகரை எனும் போதனைதலும் பரன் அருள் குரு வடிவம் துற்ற சாந்துடன் முயங்கு செங்கழு நீர் தொடையவின் சுமை பொருளெனத் துளங்கி கற்றுமான் கரந்தேந்திய இறைவன் கவின்கொள் மார்பணி மலர்த்தொடை கழித்தங்கு உற்றவான் துயரகன்று நல்லடியாருடன் விளங்கினர் களங்கம் ஒன்றில்லார். முதல்ல என்னாச்சு, அது முடிஞ்ச உடனே தீட்சை முடிஞ்ச உடனே என்ன சொன்னார், அழுது நெஞ்சழிந்தார்னாரு. அடுத்த பாட்டுல இப்படி எல்லாம் கொஞ்சம் இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி அழுதார். இப்ப முதல்ல சொல்லவே முடியாம அழுதார். இப்ப கொஞ்சம் 2-3 வார்த்தைகளை ஐயனே போற்றி செய்யனே போற்றிலாம் சொல்லி அழுதார். இப்ப இன்னும் கொஞ்சம் இப்ப நிலைக்கு வாரார். கொஞ்சம் சொல்லாரு, அத்தை ஞாந்திருள் வைகரை எனும் போது. இதெல்லாம் எப்ப நடக்குன்னா, காலையில 4-4:30 தீட்சை ஆயிருக்கு. இப்ப மணி கிட்டத்தட்ட 5:45 அந்த நேரம், சரிங்களா? அதனால அத்தை ஞான்றிருள், இருள் கொஞ்சம் போய் வைகரை எனும் போது கிட்டத்தட்ட ஒரு 5:50 5:55 அந்த நேரத்துல அனைதலும் பரன் அருள் குரு வடிவம் துற்ற சுவாமி இன்னும் எப்படி இருக்கானாரு, குரு வடிவத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னா அவன் அங்க இருந்து அகலல. சரி, திசை கொடுத்தது முடிஞ்சது, அடுத்த வேலையை பார்க்க போலாம், அங்கதான் உட்கார்ந்துருக்கான். பரன் அருள் குரு வடிவம் துற்ற சாந்துடன் முயங்கு செங்கழு நீர் தொடையவின் சுமை பொருளன. இப்போ என்னாச்சு, அப்பதே என்ன சொன்னோம்னா, பசுகரணங்கள் எல்லாம் சிவகரணம் ஆயிட்டு, இந்த அறிவு எப்படி இருக்குன்னா சிவசார்ந்த அறிவாயிட்டு. அதனால இப்ப மனசுல எப்படி இருக்கும், ஒரே கருணையா தான் இருக்கும். இந்த கருணைய எங்க பார்க்க, சுவாமியை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கு. சுவாமியை பார்த்து இப்போ ஒரு வருத்தம் ஏற்படுதான். என்னன்னா, தொடையவின் சுமையன, சுவாமி கழுத்துல அந்த செங்கலின் மாலை அது ரொம்ப வெயிட்டா இருக்குமே அவருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தம் முடிச்சான். தொடையவின் சுமை பொருளன அப்படின்னு நினைக்கலையா. துளங்கினர், துளங்கினா நடுங்கின்னு அர்த்தம். இப்பதான் ஒரு இதுக்கு வாராரு. ஏன்னா இவ்வளவு நேரம் அழுதாரு. இப்பதான் கொஞ்சம் தன் நிலைக்கு வரும் பொழுதே என்ன பாக்குறாரு, சுவாமி கழுத்துல இருக்க அந்த செங்கலினும், ஐயோ அந்த மாலை அழுத்துமே பெருமானுக்கு, இப்படி எவ்வளவு நேரம் அதை போட்டே இருக்கார் அப்படின்னு நடுங்குறாராம். அதை பார்த்து சாமி பாருங்க, இவருடைய கருணை எங்க போயிட்டாரு பாருங்க. தொடையாவின் சுமை பொருளன, அது பெரிய சுமையா இருக்குமே எங்க சுவாமிக்கு. சுமை பொருளன துளங்கி, துளங்கினா நடுங்கின்னு அர்த்தம். கற்றுமான் கரந்தேந்திய இறைவன், மானை கையில் ஏந்தி இருக்கிற இறைவன். கவின்கொள் மார்பனே, அவனுடைய கவின்கொள் மார்புனர், அழகு மிகுந்த அந்த மார்பிலே மலர் பனி மலர் தொடை கழித்து. அதனால என்ன பண்ணாராம், அந்த மாலையை இவரே எடுத்து சுவாமிய, அதனால அந்த மார்பணி மலர் தொடை கழித்து அங்கிருந்து எடுத்துட்டு அங்கு உற்றவான் துயரகன்று, அங்கே இது அந்த
துன்பத்துல இருந்து நீங்கி வான் துயர் அகன்று நல்லடியாருடன் நல்லடியாருடன் அங்க கூட இருக்கிறவங்களோட நல்லடியாருடன் விளங்கினர். யாரு? களங்கம் ஒன்று இல்லார். களங்கம் ஒன்று இல்லார்ன்றது மாணிக்கவாசகர். அன்புடை இயல்பினர்னாரு முதல்ல. இப்ப தீட்சை கொடுத்தாச்சு. இப்ப தீட்சை கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, மருந்து கொடுத்த உடனே என்ன ஆகும்? நோய் போயிருக்கும். என்ன நோய் போயிட்டு? ஆணவ மலம் நோய் போயிருச்சு. அதனால என்னாச்சு? இவ்வளவு நாள் இருந்த களங்கம் அதுதான், அது போயிருச்சுங்கிறத கடவுள் மாமுனியர் குறிப்பா என்ன பண்ணிட்டாரு? களங்கம் ஒன்று இல்லாது கொட்டார் ஒரு வார்த்தையில. ஏன்னா எதை செய்தார்களோ அதனுடைய பலம் என்னவோ அதை சொல்லிட்டாரு. அதனால மருந்து கொடுத்தாங்க. என்ன மருந்து? தீட்சைங்கிற மருந்து கொடுத்தாங்க. அதுல என்ன போகும்னாரு? ஆணவங்கிற நோய் போகும். ஆணவம் இருக்கிற வரைக்கும் களங்கம். அதனால அந்த களங்கம் நீங்குச்சு. இப்போ அந்த நிலையில இருக்கார். அதனால இப்ப பெரும் அன்புடைய இயல்பினர், அவர் மந்திரி. இப்ப அதெல்லாம் சொல்லல. நல்ல அடியாருடன் விளங்கினர் களங்கம் ஒன்று இல்லார்னார். களங்கம்ங்கிறது ஆணவ மலத்தை. அது எப்ப போகும்னாரு? சுவாமி நினைச்சாதான் போகும். அதனால அது அப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பாட்டுல அருமையான ஒரு செய்தியை கொண்டாரு. தீட்சை என்பது இன்னும் முடியலையாம். இப்ப கொண்டார. ஆமா, சுவாமி செய்யறான். அதனால முதல்ல என்ன பண்ணார்? நயன தீட்சை பண்ணார். அப்புறம் என்ன பண்ணார்? வாசக தீட்சை பண்ணார். அப்புறம் திருவடி தீட்சை பண்ணார். அப்புறம் வாங்கி இதெல்லாம் முடிஞ்சுதான் நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைச்சோம். அவன் இன்னும் வச்சிருக்கான் கொடுக்கறதுக்கு. அது சொல்றாருங்க. சாத்திர தீட்சை பண்றாரா? சாத்திரத்தை உபதேசம் பண்றான் மாணிக்கவாசகருக்கு. அதை கடவுள் மாமுனியர் சொல்றாரு. எங்க இருந்தா அந்த ஆள் போய் பார்த்தாரோ தெரியல. நமக்காக கூட நமக்கு என்ன தெரியும்? சொல்றார். வாதகூர் இறைவர்தம் பெரிய மாயை போல் இருள் மாய்ந்து பின் அவர்பால் போதமாக வந்துரு சுடர் விளக்கம் போல வெய்யவன் புணரியில் தோன்ற வேதநாதர்த்தம் இருபதம் இறைஞ்சு மேன்மையாளரை வேறு கொண்டிருந்து அங்கு ஓது ஆகமத்து அறிவரும் பொருளை உரைக்கவே நினைந்தார் அறம் உரைத்தார். வாதவூர் இறைவர் மாணிக்கவாசகர். நீங்க கடவுள் மாமுனிவர் ஒருவேளை எப்படியா திருப்பூர் எங்கேயாவது வந்தாருன்னா அவர்கிட்ட எல்லாரும் போய் காலைல விழுந்தோம். மந்திரின்னு ஆரம்பிச்சார். அன்பு மிக ரெஞ்சினார். களங்கம் ஒன்று இல்லார்னார். இப்ப என்ன வார்த்தை போட்டார்னா வாதவூர் இறைவர். அந்த பக்குவம் மேல போக போக வார்த்தைகள் எப்படி மாத்திட்டே வராது பாருங்க. இப்போ திரும்ப வாதவூரார் கொள்ள அப்படி ஒவ்வொரு இடம் வரும் பொழுது அதனாலதான் நுட்பமா படிக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தையில விளையாடிட்டார எப்படி போட்டார் பாருங்க. போன பாட்டுல சொல்லும் பொழுது களங்கம் ஒன்றில்லார்னாரு. முதல் தடவை அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இவ்வளவு நேரம் அது சொல்ல. எப்ப தீட்சை முடிஞ்சோ களங்கம் ஒன்றில்லார். இப்ப என்ன பண்ணிட்டாரு? களங்கம் இல்லை. அப்புறம் என்ன அர்த்தம்? மலம் இல்லை. அதனால உயர்ந்த நிலைக்கு போயிட்டார். அதனால என்ன சொன்னார்னாரு? வாதவூர் இறைவர்ங்கிறார் அவரை. வாதவூர் இறைவர் தம் பெரிய மாயை போல் இருள் மாய்ந்து. இப்ப காலையில மணி ஒரு 6:05, 5:45 இருந்தது. ஒரு 5:55, 6 சூரியன் வந்தாச்சு. சொல்ற பெரிய மாயை போல் இருள் மாய்ந்து. இவருடைய மாயை நீங்கிற மாதிரி புற இருள் நீங்குச்சான். மாயிரு மாய்ந்து பின் அவர்பால் மாயை நீங்குச்சுன்னு வச்சுக்கோங்க. பெருமானுடைய ஒளி பிரகாசம் நம்ம மேல கிடைக்கும். அது மாதிரி வந்துதான் பால் போதகமாக வந்துரு சுடர் விளக்கம் போல இவருக்குடைய மாயை நீங்கிற மாதிரி இருள் நீங்குச்சான். இவருடைய உள்ளத்திலே சுவாமியினுடைய பார்வையினாலே இந்த சிவப்பிரகாசத்தினாலே ஏற்பட்ட ஒளி போல கடல்ல அங்க செங்கதிரவன் மேல வருதான். இப்போ இது கதவுமே சொல்ற. இவருடைய ஏற்பட்ட ஒளி போல சூரியன் வந்தான்ங்கிறார். அந்த இவருடைய மாயை நீங்கினது போல இருள் நீங்கியது. இவருக்கு ஏற்பட்ட ஒளி பிரகாசம் போல சமுத்திரத்துல இருந்து அப்படி மேல இப்ப சூரியன் வந்து சொல்றாரு. அப்படியே மாயை போல் இருள் மாய்ந்து பின் அவர்பால் போதகமாக வந்து ஒரு சுடர் விளக்கம் போல இவருக்கு ஏற்பட்ட ஒளி போல வெய்யவன் சூரியன்
புணரியில் தோன்ற, புணரின்னா சமுத்திரம்னு அர்த்தம். புணரியில் தோன்ற மேல வாராணம் அந்த டைம் அப்படின்னா ஒரு 6:05 6:10 காலையில அப்படியே நடந்துடுங்க. அன்னைக்கு நைட்டு பூரா திருப்பெருந்துறை ஜொலிச்சுட்டு இருந்திருக்கு இல்லைங்களா? பாருங்களேன், 3:30 ஆரம்பிச்சது கதை. 3 வாரமா நம்ம 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான் 3 வாரமா பேசிட்டு இருக்கோம். அதான் இல்லையா? இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு 6:05 இப்பதான் முடிஞ்சிருக்கு. அதனால வேதநாதர் சுவாமி, வேதநாதர் தம் இருபதம் இறைஞ்சும் மேன்மையாளரை, ஏன்னா அப்ப 2 திருவடிகளையும் கண்ணுல ஒத்தி இரும்பு இதயத்தோட வச்சு அணைச்சாருனாரு. அதை இப்ப ஞாபகப்படுத்துறாரு. வேதநாதர் சுவாமி தம் இருபதம் இறைஞ்சும், என்ன ஒரு வார்த்தை போட்டார், மேன்மையாளரை. மாணிக்கவாசகர் அவர் ஏதோ இந்த வாத ஊர்ல சென்சஸ் எடுக்கும்போது 7000 பேர் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் அப்படி பார்க்கப்படாதான். பாண்டிய மன்னன் அவையில 16 மந்திரி இருந்தாங்க, அதுல ஒரு மந்திரி அப்படி பார்க்கப்படாதான். எல்லாரும் பாட்டு பாடினாங்க, இவரும் பாட்டு பாடினாங்க அப்படி பார்க்கப்படாதான். ஏனைய எல்லாவற்றிலிருந்தும் மேன்மையாய். ஆனால் ஒரு வார்த்தை போட்டாரு, மேன்மையாளரை வேறு கொண்டு இருந்து அங்கு. இந்த செய்தி திருவிழா பணத்துல இல்ல, திருப்பெருந்துறை பிராணத்துல எனக்கு தெரிஞ்சு இல்ல. பெரியவங்க ஏதாவது இருந்தா பார்த்து சொல்லுங்க. வதவர் பணத்தெல்லாம் சொல்ற சுவாமி என்ன பண்ணானா, இவரை தனியா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனான். ஏன்னாரு, ஆகமத்தை உபதேசம் பண்ணான். இங்க போய் சொல்ற அது இவர் தான் சொல்றாரு. சுவாமி என்ன பண்ணிருக்கிறான், இப்ப தனியா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறான். அதை இந்த கூட்டத்தை விட்டுட்டு தனியா அது சொல்றாரு. மேன்மையாளரை வேறு கொண்டு இருந்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு என்ன பண்ணாரு, அங்கே ஓது ஆகமத்து அறிவரும் பொருளை, ஆகமத்துடைய நுட்பத்தை அங்க வச்சு இவருக்கு நடத்துறாராம் சாத்திர தீட்சை. ஆகமத்து அறிவரும் பொருளை அப்படின்னு தான் பாட்டு. ஏன் பிள்ளையாடா மனுஷன் அது அறிவரும் பொருள்ல வேற மாதிரி ஆளா இருந்தா அறிதற்கரிய பொருள், மேன்மையான பொருள் எழுதுவோம். வேறு கொண்டுன்னு ஒரு வார்த்தை வருந்தது இல்ல, அத மனசுல வச்சுட்டு எழுதுறாரு பாருங்க அந்த ஆளு. பசுவர்க்கத்தாரால் தாமும் உள்ளவாறு அறிதல் கூடாது என்பது நோக்கி ஆய்ந்து அறிவரும் பொருள் என்றா. அப்படின்னா பசுவர்க்கத்தாரால புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாதான் பசுவர்க்கத்தாரால் நடத்த முடியுமா? முடியாதான். ஆனால் அவன் செய்யணும். அதனால என்ன பண்ணாராம், தனியா கூட்டு போனார். இங்க எல்லாம் பசுவர்க்கம் எல்லாம் கூட உட்கார்ந்து இருக்கு தேவர்கள் தான். அதனால தனியா என்ன சார், நான் உண்மையிலே சொல்றேன், அதாவது படிக்க ஆரம்பிச்சிருந்தா எனக்கே தெரியுது, இல்லைன்னு சொல்ல. ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு தான் புதுசா இருக்கு பார்த்தால, இல்லைன்னு சொல்ல. ஆனா மாணிக்க வாசகர் என்பதனை இந்த திருவாதவூர் புராணம் சிந்தனைக்கு முன் நாம் பார்த்த மாணிக்க வாசகர் வேறு, இந்த சிந்தனைக்கு பின் மாணிக்க வாசகரை பார்க்கும் நிலையே வேறு. அப்படித்தான் கடவுள் மாமுனியர்னால நமக்கு கிடைச்சு. அதுக்கு முன்னாடி மாணிக்க வாசகர்னா 8ஆம் திருமுறை ஆசிரியர், திருவாசகம் திருக்கோவையார் பாடியவர், திருவாதவூரிலே தோன்றினான். இதெல்லாம் நான் அதுக்காக நம்ம குறைச்சில்ல, நம்ம பார்த்த பார்வையில் அவ்வளவுதான் நமக்கு கிடைச்சது. அதனால நினைச்சோம், என்ன சுவாமி தனியா கூட்டு போறான் அப்படின்னா 999 சிவகணங்களை உட்கார வச்சுட்டு இவரை கூட்டு போறான்னா வந்தவன டே அந்த ஆள் தானே நம்மள கூப்பிட்டு வந்தான், இப்ப அவன் எங்கேயோ கிளம்பிட்டான், அவரை கூட்டிட்டு பார்த்திருப்பான்ல. எவனுக்கும் கேட்கவும் முடியாது, கேட்டா இங்கேயே இருக்க கடை வாங்கிட்டு போயிடுவாரு, அது வேற பயம். அதனால அப்ப எவ்வளவு ஒரு இடம் அங்க கொடுத்துருக்க சொல்றாரு. மேன்மையாளரை வேறு கொண்டு இருந்து அங்கு ஓது ஆகமத்து அறிவரும் பொருளை, ஆகமத்தினுடைய நுட்பமான பொருளை ஏனைய பசுவர்க்கத்தாரால் புரிந்து கொள்ள முடியாத அந்த பொருளை, அதுதான் அறிவரும் பொருள். அறிவரும் பொருளை உரைக்கவே நினைந்தார், அதை சொல்லணும்னு சொல்லி அறம் உரைத்தார். அறம் உரைத்தல்ங்கிறது ஆகமத்தினுடைய பொருளை உரைக்கிறது. இங்க ஒரு கேள்வி, அறம் உரைக்கிறதுன்னா ஆகமத்தை எப்படி சொல்ல முடியும்? ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அறம்னா தர்மம்னு பொருள் எழுதிட்டு போயிடலாம். அறம் உரைத்தல் என்பது ஆகமத்தை என்று எவ்வாறு சொல்ல முடியும்? சுவாமி சிவஞான சொன்னார், என்னை கேள்வி கேட்பார், எப்படி? இவர் தான் சார் சொன்னார். எங்கடா சொன்னார்? திருச்சாளர்ல சொன்னார். நன்றாக 4வர்க்கு 4மறை முப்பொருளை அன்று ஆளின் கீழ் இருந்து அங்கு அறமுறைத்தான் காணேரி. அந்த ஆளின் கீழ் இருந்து அங்கு அறமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான்கான் புறம் ஒன்றும் கூட்டோடே சாழலோ.
அருமையான இடம். இந்த இடத்துலயும் கூட தண்டபாணி தேசியரையும் அருணகிரிவடிவேல் மலையாரையும் போட்டோவையாவது வீட்டுல வச்சு தினம் பூ போட்டு கொண்டாடும் ரெண்டு பெரியவங்க. என்னமா தண்டபாணி தேசியர் எழுதுறாரு சார், நன்றாக நால்வருக்கு, நல்ல புரியுது, நால்வருக்கு சனகாதி முனிவர் நால்வருக்கு. வேட்பிள்ளை இதை சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, இவர் அவரை கூட்டிட்டு போய் தனியா அறிவரும் பொருளை உபதேசித்தார்னா சனகாதி முனிவர்கள் போல அப்படின்னு எழுதினார். அந்த நிலையில மாணிக்கவாசகர் இப்ப காட்டுறார். சரி இருக்கட்டும். இவர் சொல்றார், நன்றாக நால்வருக்கு நமக்கு புரியுது. நான் மறையின் உட்பொருளை, வேதத்தினுடைய உட்பொருளை அன்று அன்னைக்கு முன்னொரு கால் ஆளின் கீழ் இருந்து கல்லாலமர்த்தடியில இருந்து அங்கு அறம் உரைத்தான் காணடி. அறம் என்பது ஆகம நுட்பம் எழுதினார். எழுதினது பரவாயில்ல. இதுல அந்த அக்கா என்ன கேள்வி கேட்பு, ஏன்னா திருச்சாளல் பூரா பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பாரு இல்லைங்களா. பூசுவதும் வெந்நீர், பொன்பதும் பொங்கரமும், பேசுவதும் திருவாயால், மறைபோலும் காணேடி. என்ன உங்க ஆள் மாதிரி ஒரு மாதிரி பூசி இருக்கிறான், அதை பண்ணி இருக்கிறான், பேசுற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, மறைபோலும்னா ரகசியமா அப்படின்னு சொல்றான் அப்படின்னா உடனே இந்த அம்மா சொல்லுது, பூசுவதும் பூன் பேசுவதும் பூன்பதுவும் கொண்டனை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாளலோ. ஏண்டி ஒருத்தன் பூசுறதுன்னு பேசுறது வச்சுமா அவனை முடிவு பண்ணும். எங்காள் அவன் ஈசன தலைவன் அர்த்தம். எப்படி தலைவன்னாரு, சூக்கேஸ் கொடுத்துலாம் வாங்கல, இயல்பானான் சாளலோ, அவன் தாண்டி எப்பவும் தலைவன் போடி அப்படின்னு இந்த அக்கா. அது மாதிரி இப்ப இங்க என்ன தடை வந்தது, நன்றாக நால்வருக்கு அந்த நான்மறை முற்பொருளை அன்று ஆளின் கீழ் இருந்து அங்கு அறமுறைத்தான் காணேடி. சரி, இதுல என்ன தடை, ஆனா 4 பேருக்கு உபதேசிச்சான், அதுல என்ன உனக்கு சந்தேகம் இல்லையா? நமக்கு அப்படிதான் தோணுது. தண்டமணி எழுதுகிறார், அவன் இந்த செயல் செய்வதனால் துறவோர்க்கு துணையாய், என முனிவர்களிடம் துறவோர்க்கு துணைவனாய் வீடு தருதல் அல்லது வீடு பேரு கொடுப்பான், அது இல்லாம இல்வாழ்வார்க்கு துணையாய் பொருள் இன்பங்களை தாரான். அதனால இவன் அன்னைக்கு 4 பேருக்கு உபதேசம் பண்ணா இவன்னா என்ன அர்த்தமாதுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஆட்களுக்கு முக்தி இன்பம் கொடுப்பான். சரி, அப்ப நமக்கெல்லாம் அதுக்கு நம்ம வேற ஆள் தான் பார்க்கணும். அப்படியும் ஒரு தடை வருமா இப்படி எழுதுறாரு. அவன் துறங்கோர்க்கு துணைவனாய் வீடு தருதல் அல்லது இல்வாழ்வார்க்கு துணையாய் பொருள் இன்பங்களை தாரான். ஆதலின் இல்வாழ்வார் திறதேவரையே அடைதல் வேண்டும் என்பது தடை. அதுதான் இப்ப கேள்வியா. அதுக்குத்தான் ரெண்டாவது அக்கா இல்ல, அதாவது இப்ப அந்த பொண்ணு இல்லைங்களா, இது மாணிக்கவாசகர், அந்த பொண்ணு சொல்லுது, அன்று ஆளின் கீழ் இருந்து இங்கு அறமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான் புறம் ஒன்றும் கூட்டே சாளலோன்னர். அன்னைக்கு இப்படி இருந்து முப்புறங்களையும் அவன் எரித்தவன். அதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு இல்லையா அப்படின்னா சொல்றாரு, அன்று முப்புறங்களையும் அழித்து தேவர்களுடைய சுகபோக வாழ்விற்கு பயனளித்தார், ஆதலால் இல்வாழ்வுக்கு அளித்தார் என்பது பெறப்பட்டதாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஷ்யத்துல சுவாமி எழுதுவார். அதை என்ன சொல்றார், கல்லால் நிழல் மலைவில்லார் என்றார் மெய்கண்டாருன்ட்டு போயிட்டார் அருணையார். அது கல்லால் நிழல் மலைவில்லார்னு சொன்னார் மெய்கண்டாருன்னு மட்டும் காட்டினார். அதுக்கு உண்மையிலேயே என்னன்னா மாபாஷ்யத்தை படிச்சிருந்தா தான் புரியுது. பாஷ்யத்துல சுவாமி எழுதுறார், கல்லால் நிழல் மலை வில்லார்னா மலையை வில்லாக வளைத்து முப்புறங்களை எரித்து தேவர்களுக்கு அவருடைய சுகபோக வாழ்வு திரும்ப கிடைக்குமாறு அருள் செய்தார். அதுவே மலைவு இல்லார்னு பொருள் கொண்டா மலைவு இல்லார் எனவே மயக்கமரச் செய்தார் என்று சொல்லி முக்தி இன்பத்தை கொடுத்தார் என்று, மலைவில்லார் எனவே போகங்களும் மலைவில்லார் எனவே முக்தி இன்பமும் இரண்டையும் தரவல்லவன் என்று உணரவே மலைவில்லார் என்றார் மெய்கண்டார் எழுதினார் சிவஞான சுவாமி. இது அப்படியே அருணையார் அங்க எடுத்துட்டு என்ன எழுதினார் பாருங்க, அவன் துறவோர்க்கு துணைவனாய் வீடு தருதல் அல்லது இல்வாழ்வார்க்கு துணையாய் பொருள் இன்பங்களை தாரான். ஆதலின் இல்வாழ்வார் பிறதவரை அடையவல் வேண்டும் என்பதுதான் தடை. ஆனால் அவன் முப்புறத்து அழித்து அந்த தேவர்கள் அவருடைய சுகபோகத்தை மீண்டும் பெற துணையாய் இருந்தது போல இல்வாழ்வார்க்கும் அனைத்து சுகபோகங்களுக்கும் துணையாய் இருப்பான் என்பதுதான் கொன்றான் புறம் மூன்றும் கூட்டோடைய சாளலோன்னு.
எந்த இடத்துக்கு எந்த இடத்தை கொண்டு வந்து மாணிக்கவாசகர் சொல்ல அதை இந்த உரையாசிரியர் இப்படி எடுத்து தரலன்னா அது பாஷ்யத்துல சுவாமி இன்னும் விரிக்கிறார். விரிச்சுட்டு என்ன சொல்லிட்டாருன்னா அந்த அந்த பாட்டு உரை எழுந்தது, எனவே பந்தமும் வீடும் ஆயினார் என்று ஐந்தொழிலுக்கும் முதல் வினையாய் கூர்த்தது போல எழுதினார். அது என்னவா, நம்ம ஐந்தொழில் சொல்ல பொதுவா சொல்லும்போது முத்தொழில் சொல்லுவோம், படைத்தல் காத்தல் அழித்தல் மூணா சொல்லுவோம். விரிச்சு சொன்னா மறைத்தல் அருளின் சேர்த்து அஞ்சா சொல்லுவோம். அப்ப மூணா சொல்லலாம், அஞ்சா சொல்லலாம். ரொம்ப நுட்பமா பெரியவங்க ரெண்டா சொல்லுவாங்களாம். ரெண்டு தான், பந்தம் வீடு. படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் வரைக்கும் பந்தம், அருளல் வீடு பேரு. மலைவில்லார் எனவே பந்தத்தையும் மலைவு இல்லார் எனவே அருளலையும் ஐந்தொழில்களையும் ஒரு வரியில் காட்டிய பெருமை மெய்கண்டாராம் எழுதி போனார் சுவாமி சேங்கனசன் அங்க உரையில. அதாவது எடுத்து இங்க அவன் முப்புறத்தை அளித்து தேவர்களுக்கும் வாழ்வளித்தான், கல்லார் விழல் மலைவில்லார் என்றார் மெய்கண்டாரும் அப்படின்னு போயிட்டார் அருணையார் துறையில. அந்த அப்படி ஒரு சிறப்பு ஐயை சொல்லுவாங்க. அதனால அங்க அறமுறைத்தான், அதுக்காக சொன்ன. இங்க அதான் சொன்னார், கொண்டிருந்து அதாவது ஆகமத்து அறிவரும் பொருளை உரைக்கவே நினைந்தார் அறமுறைத்தார். அப்போ ஆகமம் இதனுடைய நுட்பத்தை இவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதனால சனகாதி முனிவர்களுக்கு சுவாமி உபதேசம் செய்தது போல மாணிக்கவாசருக்கும் உபதேசம் செய்தார்னு மாணிக்கவாசரை அந்த நிலையில வைத்து பேசினார். அதனால அவரே சொன்னதுனால இந்த இடத்த அவர் என்ன எழுதினார், பொருள் எழுதும் பொழுது நம்முடைய வேப்பிள்ளை இது சாத்திர தீட்சை அப்படின்னு எழுதுறார். ஏன்னா உபதேசம். அப்புறம் சாத்திர தீட்சைனா என்னன்னு விளக்கத்தையும் அவர் தான் எழுதுறாரு. சாத்திர தீட்சைனா என்னன்னு ஒரே வார்த்தையில் எழுதினார், சைவாகமாதி சிவ சாத்திர பொருளை ஞானாசிரியர் நன்மானாக்கனுக்கு இனிது போதித்தலாம் அப்படின்னார். சாஸ்திர தீட்சை சாஸ்திர தீட்சை என்பதற்கு உரை எழுதுறார். அப்படின்னா என்னன்னு, சைவாகமாதி சிவசாத்திர பொருளை ஞானாசிரியர் நன்மானாக்கனுக்கு இனிது போதித்தலாம், அதுதான் இங்க நடக்குங்கிறார். அதனால ஞானாசிரியர் சுவாமி நன்மானாக்கன் மாணிக்கவாசகர் என்ன கொடுத்தாருனாரு, சைவாகமதி பொருளை. அதனால இது வாசக தீட்சை. தீட்சை இன்னும் கண்டினியூ ஆயிட்டு, இது சாத்திர தீட்சை. ஏற்கனவே முதல்ல நயன தீட்சை பாயிட்டோம், அதுக்கப்புறம் வாசக தீட்சை பாயிட்டோம், அதுக்கப்புறம் திருவடி தீட்சை பார்த்தோம். இப்பவும் இன்னும் முடியல. மணி காலையில 6:05 6:10 வாதவூர் இறைவர்தம் பெரிய மாயை போல் இருள் மாய்ந்து. அப்படின்னா இருள் மாய்ந்துன்னா பெருச்சு. பின் அவர்வால் போதகமாக வந்துரு சுடர் விளக்கம் போல வெய்யவன் புணரியில் தோன்ற. சமுத்திரத்துல இருந்து சூரியன் வெளியே வாரான் அப்படின்னா காலையில 6:05 6 சூரிய உதயம். புணரியில் தோன்ற வேதநாதர் தம் இருபதம் இறைஞ்சும் மேன்மையாளரை வேறு கொண்டு இருந்து அங்கு ஓதும் ஆகமத்து அறிவரும் பொருளை. ஓதும் ஆகமத்து அறிவரும் பொருளை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏனையோர்கள் எல்லாம் ஆகமத்தை ஓதிக்கொண்டிருந்தார்கள், அதனுடைய நுட்பத்தை ஏனையோரால் அறிய முடியாது, அறியவே முடியாததால் சொல்ல முடியாது. அதனால அதை இயற்றி அவன்தான் செய்ய முடியும். அதனால் அவன் நன்மானாக்கன் என்கின்ற மேன்மையாளராய் இருக்கின்ற மாணிக்கவாசகருக்கு அறிவரும் பொருளை உரைக்கவே நினைந்தார் செஞ்சுட்டார். சுவாமி நினைத்தார் அப்படின்னாலே அது முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஏன்னாரு, அவர் செய்யறதை எப்படி செய்வார்னாரு, சங்கற்ப மாத்திரையால் செய்வான். உரைத்தார நம்மள மாதிரி உட்கார வச்சு மைக்க போட்டு கேளு அப்படின்லாம் கிடையாது. கல்லாலின் விடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரைகள் நினையாமல் நினைந்து பார்க்கிறோம். திருவாழ்பணத்துல தட்சாமத்துதி. அதனால சொல்லாமல் சொல்றது அதுதான் சுவாமி. அதனால அழுந்தாமலே செய்யக்கூடியவன். அதனால சொன்னார், உரைக்கவே நினைந்தார். அப்புறம் நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, அறம் உரைத்தார் கடவுள் மாமனே. அங்கன உரைக்கவே நினைந்தார் அப்படின்னா, சரி சார் கூப்பிட்டு போனாரு என்னமோ நினைச்சாரு,
செஞ்சாரா இல்ல அது என்னாச்சு அது தெரியலையாரு. ஆறாம் உரைத்தார். உனக்கு எனக்கு சந்தேகம் வேண்டாடா. கடவுள் மாமுனியர் எவ்வளவு கருணையா சொல்லி, அதனால இந்த 63வது பாட்டுல இன்னைக்கு சுவாமி மேன்மையாளர் என்கின்ற களங்கம் ஒன்று இல்லாத அன்பின் உருவமாய் விளங்குகின்ற மாணிக்க வாசகருக்கு சாத்திர தீட்சை என்று சொல்லி ஆகமத்தினுடைய உண்மை உட்பொருளை எல்லாம் உபதேசித்து அருளினார் என்ற செய்தியோடு இதுகாரும் துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் கலந்து சிறப்புகின்ற பெரியவர்கள், இந்த கொங்குமண்டல அறக்கட்டளை சார்ந்த பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். இப்ப மணி காலையில 6:05 6:10 7:15 யாரும் நினைக்கப்படாது. அதனால அடுத்த வாரம் நம்ம வரும் பொழுது 6:05க்கு அதன் பின் என்ன நடந்தது என்பதனை அடுத்த வாரம் செஞ்சுப்போம். வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.